அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அருமையான இந்த நல்ல வேளைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற உன்னதமான கர்த்தருடைய நாளிலே ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இந்த இடத்திலே அருமையான நல்ல ஒரு ஜெப கூடாரத்தை ஆண்டவர் நமக்கு ஆலயமாய் கொடுத்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த இடத்துல ஆராதனை நடத்துவதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். நம்மளும் டெக்னாலஜிலாம் வளர்ந்துருக்கிறதுனால யூடியூப்பில் வரும், நான் அடிக்கடி பார்த்துக்கிடுவேன். என்ன செய்தீங்க, யூடியூப்பில் போடக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் நமக்கும் டெக்னாலஜி எல்லாவற்றையும் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷவனமாய் அருமையான அவருடைய குடும்பம், அதை சார்ந்திருக்கிற அருமையான கமர்களுடைய குடும்பங்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். எத்தனையோ ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட 15 வருடத்துக்கு மேலாக இருக்கும் அருமையான எங்களுடைய சிஜிஎம்எம் மிஷனரி ஊழியத்திலே அருமையான குடும்பங்கள் நீங்கள் தோள் கொடுத்து வருவதற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபை. ஒருவேளை இந்த நாட்களிலே நமக்கு கிட்டத்தட்ட 300 மிஷனரிகள் வட இந்தியாவிலே ஆண்டவருடைய ஊழியத்தை உற்சாகமாய் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. பல எதிர்ப்புகள், பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், இவைகள் மத்தியிலும் ஆண்டவர் அவர் ஊழியத்தை நேர்த்தியாய் செய்வதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். சின்ன ஆலயங்களாய் கிட்டத்தட்ட ஒரு 87 ஆலயங்களை நாம் கட்டி இருக்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமைகளிலே அங்கேயும் ஆராதனைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் எல்லாம் இயேசு என்றால் யார் என்று கேட்ட ஒரு கூட்ட ஜனத்தை ஆண்டவர் கர்த்தர் பக்கம் திருப்பி நம்மால் அனுப்பப்பட்டிருக்கிற அல்லது நம்மால் தாங்கப்படுகிற அந்த மிஷனரிகளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து வருகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு நன்றி உண்டாகட்டும். அதே சமயத்தில் இந்த நாட்களிலே நமக்கே இந்த வருஷம் குளிர் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனாலே வட இந்தியாவில் நம்முடைய மிஷனரிகள் இருக்கிற குஜராத், மத்திய பிரதேசம், அதே போல உத்தரகாண்ட் பகுதி, இப்படிப்பட்ட இடங்களிலே அவர்களுக்கும் பயங்கரமான குளிர். அதனால நிறைய பேருக்கு காய்ச்சல்கள். அதனால ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மிஷனரிகளுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார். அதே சமயத்தில் ஊழியம் எவ்வளவு வேகமாய் வளர்ந்து கொண்டு இருக்கிறதோ அதே போல எதிர்ப்புகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். நம்முடைய மிஷனரி அருமையான ராஜ்குமார் அவர்கள் மத்திய பிரதேசத்தில் தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருந்தார்கள். அப்போ அங்கே இருக்கிற சூழ்நிலைகள், வீடுகளிலே சென்று ஜெபிப்பது கொஞ்சம் நவம்பர் மாதத்திற்கு முன்பாக அந்த கடைசி நாட்களிலே ஒரு வீட்டிலே சென்று ஜெபக்கூட்டம் நடத்தும் போது அங்கே இருக்கிறவர்கள் செல்ஃபோனில் எல்லாம் எடுத்தவர்கள் கட்டாய மதமாற்றங்களை செய்கிறார்கள் என்று சொன்னதினாலே நம்முடைய மிஷனரியும் அவருடைய மனைவியும் அவருடைய பிள்ளைகளும் அன்றைக்கு 3 மணிக்கு ஒருவேளை அந்த கம்ப்ளைண்ட்டினாலே என்ன செய்யப்பட்டார்கள், காவல்துறையினாலே அழைத்து செல்லப்பட்டார்கள். ஆனால் நம்ம எல்லா முயற்சிகள் பண்ணியும் என்ன ஆகி போச்சுன்னா அவரே வாக்குமூலம் கொடுத்தார். மிஷனரிட்ட கேட்டாங்க, ஆமாம் நான் நடத்துனது உண்மைதான் அப்படின்னு சொன்னதுனால என்ன செய்தாங்க அப்படின்னா 15 நாள் காவலில் வைக்கணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு வந்து அப்படி சொல்லும்போது அவருக்கு ஒரு பயம் இல்லை. ஆனால் தன்னுடைய மனைவியையும் மகளையும் சிறைச்சாலையில் வைக்கணுங்கும் போது அந்த மிஷனரிக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஒருவேளை சிறைச்சாலை அனுபவங்கள் இல்லாத சூழ்நிலைகள், அதனால் அவருக்கு ரொம்ப பயம் இருந்தது. ஆனாலும் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே அந்த சகோதரியும் மகளையும் 3 நாட்கள் வைத்திருந்தார்கள். இவரை 15 நாள் கழித்து விட்டாங்க. ஆனால் வந்து கொஞ்ச நாள் அவர் ரொம்ப அமைதியாக இருந்தார். அப்போ நாங்கள் சொன்னோம், குஜராத்துக்கு பக்கத்தில் இருக்கிற குஜராத்துக்கு என்ன செய்யலாம், மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் 1 வாரம் கழித்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். 1 வாரம் நாங்கள் அவருக்கு எந்த தொந்தரவும் பண்ணலை, அப்படியே அமைதியாக உட்காந்துருந்தார். ஆனால் சொன்னார், திரும்பவும் நான் அதே இடத்துல என்ன செய்வேன், ஊழியத்தை செய்வேன்னு சொன்னார். இதெல்லாம் நவம்பரில் நடந்த சூழ்நிலை. ஆனால் கிறிஸ்மஸ் காலங்கள் டிசம்பரில் வரும்போது அப்போ அந்த மத்திய பிரதேசத்தில் அவருக்கென்று கொடுத்திருக்கிற அந்த ஆலயத்தில் அப்போ நம்முடைய கிறிஸ்மஸ் நிகழ்ச்சிகள் நடத்தும் போது அவர் 50 புதிய விசுவாசிகளை அந்த 1 மாதத்துக்குள்ளாய் சபைக்கு கொண்டு வந்திருந்தார். அல்லேலூயா. அப்போ அவர் சொன்னார், நான் நெருக்கப்பட்டாலும் அவமானப்பட்டாலும் நிந்தையில் போனாலும் கர்த்தருடைய ஊழியத்தை கனப்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னார். அல்லேலூயா. அதனால் தொடர்ந்து இப்படிப்பட்ட ஊழியங்கள், ஊழியத்தில் இருக்கிற பாடுகள், சூழ்நிலைகள், இதற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். அஞ்ஞான நம்முடைய ஜெப ஐக்கியமும் நம்முடைய ஆலயங்களும் திருச்சபைகளும் இன்னும் வளர்ந்து பெருகுவதற்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நமக்கெல்லாம் தெரிந்த பாடல், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி பாடலாமா? சரியா? பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே.
பிரியமானவளே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்தை, ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரியவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவளே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. மிதித்திடுவாய் தாண்டிடுவாய், மிதித்திடுவாய் தாண்டிடுவாய். மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே, மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவளே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகளே. நெருங்கி வரும் பாவங்களை, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவளே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான ஒரு பாடல். ஆரம்பிக்கும் போது நல்லா ஆரம்பிக்கும். பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து என்ன செய்யணும்? சுகமா இருக்கணும். ஆத்துமா ரொம்ப முக்கியம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. ஆவி ஆத்துமா சரீரத்துல ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு. சரீரம் என்னைக்குனாலும் ஒரு நாள் என்ன செய்ய போகுது? மண்ணோட மண்ணா பெய்யும். அந்த ஆவி கர்த்தரிடத்துல போனோம். அந்த ஆவி கர்த்தருக்குள்ளாய் கழிகுறணும்னா ஆத்துமா எப்பவுமே என்ன செய்யணும்? கர்த்தரோடு ஒன்றி இருக்கணும். அதைத்தான் யோவான்ல காய்வுக்கு எழுதுகிறார். யோவான் 3வது அதிகாரத்துல அதுல 2வது வசனத்துல இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ வேண்டும் என்று சொல்லி சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்திலே சொல்லுகிறார். ஆத்துமாவை, என்னுடைய அருமையான ஆத்துமாவை சிங்கத்திற்கு ஒப்பு கொடாதிரும். அப்படின்னா ஆத்துமா எனக்கு ஒரு அருமையான ஆத்துமா, அதை நீர் என்ன செஞ்சிடக்கூடாது? சத்ரு சிங்கம் போல வருகிறான், அந்த சத்துரு கையில என்னுடைய ஆத்துமாவை ஒப்படைத்து விடக்கூடாது. அதே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என்னுடைய அருமையான ஆத்துமாவை நாய்களுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? ஒப்பு கொடுத்துடக்கூடாது. நாய்கள் வேதத்துல ரொம்ப எல்லா இடத்திலும் பார்த்தீங்கன்னா நாய்களை ஆண்டவர் உயர்த்தி ஒரு இடத்திலும் காட்டவில்லை. நாய்களை குறித்து சொல்லுவார் வெளிப்படுத்தல் 22வது அதிகாரத்திலே, நாய்களும் சூனியக்காரர்களும் கொலை பாதகர்களும்
பரலோகத்திற்கு புறம்பே தள்ளப்படுவார்கள். கானானிய ஸ்திரீ சொல்லுகிறாள், ஆமாண்டவரே உண்மைதான், மேஜையின் கீழ் வரும் துணிக்கைகளை நாய் பொறுக்கிக் கொள்ளுமே. அப்ப நாயை குறித்து ஆண்டவர் ஒருவேளை வேதாகமத்தில் எந்த இடத்திலும் அதை உயர்வாய் போடவில்லை. நம்ம கனப்படுத்துகிறோம், வளர்க்குறோம், அதுக்கு நான் தப்பா சொல்லலை. ஆனால் வேதாகமத்தில் நாய்க்கு என்ன செய்யல, எங்கேயும் முக்கியத்துவம் கொடுக்கல. ஆண்டவர் ஒரு கட்டத்தில் சொல்லுகிறார், நாய் தான் கக்கினதை திரும்ப தின்கிற சுவாபத்தை நீங்கள் என்ன செய்து கூடாது, வாழ்க்கையில அப்பியாயப்படுத்தி கூடாது. பாவத்தை விட்டு மனம் திரும்பினால் மனம் திரும்புவதுதான், திரும்பியும் நான் பாவத்திற்குள்ளாய் போவேன் என்பதற்கு தான் ஆண்டவர் நாய்க்கு அந்த முக்கியத்துவத்தை வேதாகமத்தில் கொடுக்கவில்லை. அப்போ ஆத்துமா வாழ வேண்டும். அதைத்தான் யோவான்ல காய்வுக்கு எழுதுகிறார், சங்கீதக்காரன் இதை அழகாய் எழுதுகிறார், ஆத்மாவை சிங்கத்திற்கும் ஆத்மாவை நாய்க்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி. அதே இது ஆதியாகமத்தில் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஈசாக்கினுடைய வாழ்க்கையில எலியேசர் சொல்லுகிறார், என் எஜமானை ஆண்டவர் பொன் வெள்ளி எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து உயர்த்தி இருக்கிறார். அவருடைய ஆத்மாவுக்கு ஏற்றபடி ஆபிரகாமுடைய ஆத்மா எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி இருந்தபடியினால் அவருடைய எல்லா இடத்திலும் ஒரு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இந்த பாட்டு ஆரம்பிக்கும் போது ரொம்ப வாழ்த்தி ஆரம்பிப்பார் ஃபாதர். ஆனா உள்ள போகும்போது வாழ்க்கை என்பது என்னதான், வாழ்க்கை என்பது என்னது சத்தமா சொல்லுங்க, போராட்டம் தான். எல்லாத்துக்கும் போராட்டம் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அளவில் இருக்கு, அப்படித்தானே? ஊழியக்காரங்களுக்கும் இருக்கும், விசுவாசிகளுக்கு இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. வேதமே அதைத்தான் சொல்லுகிறது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நான் இயேசுவை ஏற்றுக்கிட்டேன், இயேசுவின் பிள்ளையா மாறிட்டேன், இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு இருக்கிறேன், உண்மைதான். ஆனா சின்ன 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 போராட்டங்கள் வாழ்க்கையில வரத்தான் செய்யும். ஆனா ஆண்டவர் அதற்கு ஒரு நல்ல விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறார். அதை ஜெயிப்பதற்கு கர்த்தர் நம்முடைய கரத்திலே ஆவி தருகிற ஒவ்வொரு நாளுடைய பட்டயத்தை கரத்திலே தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பட்டயத்தை ஒவ்வொரு நாளும் எடுத்தா எல்லா பிரச்சனைக்கு உண்டான தீர்வு இதுல தான் இருக்கு, வேற எங்கேயும் போய் தேடண்டாம். நான் கர்த்தருடைய சமூகத்துல வேதத்துல உட்கார்ந்துருந்தேன் அப்படின்னு சொன்னா வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தை நேசிப்பவருடைய வாழ்க்கையில இடரலே கிடையாது. அப்போ நீங்க என்ன செய்யணும், வாழ்க்கையின் போராட்டத்தை ஜெயிப்பதற்கு ஒவ்வொரு நாளும் நாம் இந்த பட்டயத்தை எடுக்கணும். உலக மனுஷங்க வச்சிருக்கிற மாதிரி உலகத்துக்குரிய பட்டயங்கள் அல்ல, நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் இருபுறமும் கருக்குள்ள வேத வசனம் என்கிற பட்டயத்தை ஒவ்வொரு நாளும் பிடித்து வைத்திருக்கணும், அப்படித்தானே? அதனால்தான் நம்முடைய ஆலயத்திற்கு நம்ம ஆராதிக்கிற இந்த இடத்திற்கு அழகான பெயர் வேதமே. சொல்லுங்க, வேதமே வெளிச்சம். அப்போ நம்ம எல்லாத்தையும் ஜெயிக்கிற ஆட்கள், அப்படித்தானே? பக்கத்துல இருக்க ஆளை சொல்லுங்க, நம்ம எல்லாத்தையும் ஜெயிக்க போறோம். வாழ்க்கையில என்ன போராட்டம் வந்தாலும் சரி, ஏன்னா நம்ம உட்கார்ந்து இருக்கிற இடம் வெளிச்சமான வேதத்தின் இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்தை, ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கெல்லாம் தெரிந்த பாடல், அலங்கார வாசலினாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம், தேவ நன்மையினாலே நிரம்பிட வந்திருக்கிறோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். தெரியுங்களா? எல்லாத்துக்கும் தெரிந்த பாடல் தெரியுங்களா? சரியா? பாடலை பாடிவிட்டு நாம் கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம். சரியா? ஓகே. அலங்கார வாசலினாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ, தேவ வீட்டின் நன்மையினாலே
நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலினாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையினாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே தொழுதிட வந்தோம், துதித்திட வந்தோம், தூயவர் இயேசுவையே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. எம் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனும் உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே தொழுதிட வந்தோம், துதித்திட வந்தோம், தூயவர் இயேசுவையே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே தொழுதிட வந்தோம், வந்தோம், தூயவர் இயேசுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே, பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே, மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே தொழுதிட வந்தோம், துதித்திட வந்தோம், தூயவர் இயேசுவையே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. மரங்களிலே உற்சாகமாய் விதைக்கின்றோமே, எந்த காணிக்கையை உம கரத்தினிலே உற்சாகமாய் விதைக்கின்றோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே தொழுதிட வந்தோம், துதித்திட வந்தோம், தூயவர் இயேசுவையே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனைக்கு போகும் முன்னால ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ஒருவேளை இந்த நாட்களிலே நம்முடைய தமிழ்நாட்டில் நடைபெறுகிற எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் நீங்கள் எல்லா இடத்திலும் எல்லா காரியத்தையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆண்டவர் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கும் எவ்வளவு உன்னதமானவர் என்பதை ஒருவேளை கடந்த ஒரு மாதமாக நீங்கள் பத்திரிகையிலே செய்திகளை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் உலகத்திலே அன்பை ரொம்ப முக்கியப்படுத்தி காட்டுகிறார். பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தை நேசித்தபடியினால் தம்முடைய குமாரனையே அனுப்பி சிலுவையிலே ஒருவேளை ஜீவனை விட்டு உயிர்த்தெழுந்து நம்மளையெல்லாம் மீட்டு அவருடைய பிள்ளைகளா வைத்திருக்கிற ஆண்டவர் என்னிடத்திலே அன்பு கூறுவதை போல பிறரிடத்திலே அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிற இந்த சமுதாயத்திலே இந்த காலகட்டத்திலே அன்பில்லாதபடி
உலகத்திலே வாழுகின்ற இந்த மக்கள் மத்தியிலே ஒரு கொடுமையான காலங்களாய் மாற்றப்பட்டு இருக்கிறது. வேத வசனத்தின்படி கடைசி காலத்திலே அன்பு இல்லாதவர்களாய், மனிதர்கள் தற்பிரியர்களாய், மனிதர்கள் ஜென்ம சுவாபம் இல்லாதவர்களாய் மாற்றப்படுவார்கள் என்பதற்கு ஒரு காரியங்கள் நடந்தது. ஒருவேளை கடந்த நாட்களிலே நம்முடைய மகாராஷ்டிரா பக்கத்தில் ஒரு ஊர்ல, அருமையான ஒரு கிராமத்துல, இதே போல இருக்கிற இடத்துல அங்கே இருக்கிற ஒரு எலெக்ஷன் நடந்தது. அது எதுக்கு அப்படின்னு சொன்னா, வார்டு மெம்பருக்கு. எதுக்கு? வார்டு மெம்பர் எலெக்ஷனுக்கு. வார்டு மெம்பர்னா நம்ம ஊர்ல நிற்பாங்கல்ல, தெரு வார்டு மெம்பர் எலெக்ஷனுக்கு. அந்த மெம்பருக்கு நிற்கிறதுக்கு அப்ப எலெக்ஷன் நடக்குது. வார்டு மெம்பருக்கு பெரிய இது கிடைக்குமா? ஒரு வார்டு மெம்பராக இருப்பாங்க, அவ்வளோதான். எங்கள் ஒரு சைட்லாம் வார்டு மெம்பர் என்ன செய்வாங்க, ஒரு கவுன்சிலர் எடுக்கிறதுக்கு ஒரு ஓட்டு போடுவாங்க, அப்போ கொஞ்சம் காசு கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு அவங்க என்ன செயல்படுவாங்கங்கெல்லாம் தெரில. அப்போ அந்த ஒரு தம்பிக்கு நம்ம எப்படியாவது என்ன செய்யணும், வார்டு மெம்பராக என்ன செய்யணும், ஆயிரணும் அப்படின்னு. ஆனால் அந்த ஊரில், அந்த மகாராஷ்டிராவில் ஒரு சட்டம் இருந்தது. என்ன சட்டம் அப்படின்னா, 3 பிள்ளை தான் வச்சுருக்கணும். 4 பிள்ளை இருந்ததுன்னா என்ன செய்யக்கூடாது, நிற்கக்கூடாது. 3 பிள்ளையை தாண்டிட்டீங்கன்னா நீங்கள் அரசாங்கத்து சட்டத்தை என்ன செய்தீங்க, மீறுதீங்க. அதனால் என்ன செய்யக்கூடாது, நிற்கக்கூடாது. 4வது பிள்ளை இருந்ததுன்னா நிற்கக்கூடாது. இவருக்கு 4 பிள்ளைகள் இருந்தது. அதனால் இவர் யோசித்தாரு, நம்ம என்ன செய்ய முடியாது, வார்டில் நின்று மெம்பர் ஆக முடியாது அப்படின்னு சொல்லி அவருக்குள்ளாக இருந்த அந்த பதவியினுடைய ஒரு ஆசை, அந்த பதவியினுடைய ஆசை என்ன செஞ்சது அப்படின்னா, அவருக்கு இதே போல நல்ல தோட்டங்கள்லாம் இருந்ததுனால ஒரு நாள் பகலையில் தன்னுடைய கடைசி மகள் 4வது பொட்ட பிள்ளை, 4வது மகளை கூட்டி கொண்டு தன்னுடைய தோட்டத்திற்கு அழைத்து சென்று அங்கே தான் வைத்திருந்த அருவாளினாலே அந்த பிள்ளையை வெட்டி போட்டு விட்டு அப்படி வீட்டுக்கு வந்துட்டார். ஒன்றும் தெரியாதது போல. ஒரே ஒரு வார்டு மெம்பருக்காக தான் பெற்ற கடைசி பிள்ளைய தோட்டத்தில் என்ன செஞ்சிட்டார், வெட்டி போட்டு அப்படி வீட்டுக்கு வந்துட்டார். இப்போ நினைச்சாரு, நமக்கு 3 பிள்ளை ஆயிற்று, அதனால என்ன செஞ்சிடலாம், நம்ம எலெக்ஷனில் நிற்கலான்னு சொல்லி. ஆனால் அந்த அருவாளை வைத்து வெட்டும்போது அந்த பிள்ளை அப்பா அப்பா என்று சொல்லி கதர்ன சத்தம் பக்கத்தில் இருந்த தோட்டத்துக்காரர் கேட்டு ஓடி வந்ததுனால அவர் உடனே போலீஸில் நினைச்சுட்டாரு, கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. இவர் இப்போ சிறைச்சாலைக்கு போயிட்டார். இது ஒரு பக்கம். அதே போல் நம்முடைய தமிழ்நாட்டில் சேலத்தில் ஒரு அருமையான கணவன் மனைவி 2 பிள்ளைகள், நல்ல குடும்பம். அப்போ சின்ன குடும்பத்துக்குள்ள ஒரு வாக்குவாதம் தான், ஒரு பெரிய பிரச்சனைலாம் இல்லை, ஒரு சின்ன வாக்குவாதம். நான் சொல்றேன் பாருங்க, சின்ன மெம்பர் பதவிக்கு ஒரு கொலை, குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள அன்பு இல்லாத ஒரு சின்ன வாக்குவாதம். எல்லார் வீட்லையும் நடக்காது தான். யார் வீட்டில் நடக்காமல் இருக்குது வாக்குவாதம்? கணவன் மனைவிக்குள்ள கண்டிப்பாக இருக்கும். வாக்குவாதம் இல்லைன்னா அது குடும்பம் இல்லை. வாக்குவாதம் இருக்கணும். ஆனால் என்ன செய்யணும், சாயந்தரத்துக்குள்ளேயோ மறுநாள் காலைக்குள்ளே சமாதானமாயிடணும். சரியா? சரி, ரைட். அப்போ இந்த சின்ன வாக்குவாதம் ஆனோடனே ஞாயிற்றுக்கிழமை வந்தோடனே இந்த சகோதரிக்கு தன்னுடைய கணவனார் பேசின காரியத்தை சகிக்க முடியலை. உடனே மறுநாள் திங்கட்கிழமை காலையில் பேசுனாங்க. சூழ்நிலை அப்படி போனோடனே மதியம் அவர் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்திருந்தார். அப்பவும் பேச்சு லைட்டாக போய்கிட்டே இருந்தது. ஆனால் அவங்களுக்கு முழு மனசு இல்லை. இந்த வாக்குவாதத்தினுடைய விளைவு அன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு சொன்னாங்க, இன்னைக்கு நைட்டு என்ன செய்யணும், நம்ம சமாதானம் ஆயிடணும். அதனால் என்ன செய்தோம், ஞாயிற்றுக்கிழமை சண்டை போட்டாச்சு, திங்கட்கிழமை என்ன செய்யணும், சமாதானம் ஆயிடுச்சு. அதனால் நைட்டு நம்ம வீட்டில் நல்ல பிரியாணி செய்யணும் அப்படின்னு சொன்னோடனே அவர் எல்லாம் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாரு. ராத்திரி சாப்பாடு, பிரியாணி சாப்பாடு அவர் வாங்கி கொண்டு கொடுத்தது எல்லாமே அவர் செஞ்சது இந்த அம்மா. ஆனால் அந்த வாக்குவாதத்தினுடைய அந்த மனசில் இருந்த ஒரு எண்ணம், ஈகோ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்ததுனால அந்த பிரியாணியில் அப்படி விஷத்தை சேர்த்துட்டாங்க. தன்னுடைய கணவனார் என்ன செய்யக்கூடாது, இனி இருக்கக்கூடாதுன்னு அவங்க தான் பரிமாறினாங்க. பரிமாறி கொஞ்ச நேரத்தில் ராத்திரி அவர் அப்படி சாப்பிட்டு படுக்கைக்கு போயிட்டார் 10 மணிக்கு. கிட்டத்தட்ட அதை எழுதும்போது சொல்கிறாங்க 12 மணி அளவில் அவர் அப்படி செத்து கிடக்கிறார் அந்த விஷத்தினால. ஏன்னா எங்கேயும் கூப்பிட்டு போகல. செத்த உடனே அந்த அம்மா என்ன செய்தாங்கன்னா, அதைத்தான் பத்திரிகைக்காரங்க எழுதியிருக்கிறாங்க, ரொம்ப கவனமான சூழ்நிலை. எப்படி தன்னுடைய கணவனாரை கொன்று விட்டு அதற்கு அடுத்தபடியாக ஒரு கல் நெஞ்சம், செல்ஃபோனில் தேவையில்லாத படத்தை விடிய விடிய உட்காந்து பார்த்துருக்காங்க கணவனாருடைய பிணத்து பக்கத்தில் இருந்து. அதை மறுநாள் காலையில் போலீஸ் அவங்க செல்ஃபோனில் யார் யாருக்கு ஃபோன் பண்ணாங்கன்னு அந்த ரெக்கார்டை எடுக்கும்போது இவங்க விடிய விடிய தூங்கவே இல்லை. உட்காந்து செல்ஃபோனில் என்ன செஞ்சுருக்கிறாங்க, படத்தை பார்த்து பாவத்தோடு இருந்து கொண்டு இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்குது. சரியா? அதுக்கெல்லாம் கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை எவ்வளவு நேசிக்கிறார், எவ்வளவு சிநேகிக்கிறார், எவ்வளவு பாதுகாக்கிறார். சரியா? இந்த 2 காரியம்.
கோயில்பட்டியிலேருந்து இன்னைக்கு கடந்த நாட்களில் நான் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். காலையில் ஒரு இடத்துக்கு போயிட்டு, இப்போ இதே திருநெல்வேலியிலேருந்து கோயில்பட்டி போயிட்டு ஒரு காரில் வராங்க. காரில் வரும்போது இவங்க நம்ம திருநெல்வேலிக்கு வந்து கொண்டு இருக்கிறாங்க. வந்து கொஞ்ச நேரம், இது நடந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பைக்கில் வந்துட்டு இருக்கும்போது, அப்போ காலை நேரத்தில் ஒரு 9 மணிக்கு அந்த பக்கம் மதுரைக்கு போகிற காரு, அவங்க எப்படி தப்பு பண்ணாங்களா தன்னாலேயா கார் மிஸ்டேக்காக தெரில, அந்த மதுரைக்கு போன காரு ஊடே இருக்க தடுப்பு சுவரை தாண்டி இந்த பக்கம் வந்து இவங்க பாதையில் கரெக்டாக வந்துட்டு இருக்காங்க, இவங்ககிட்ட தப்பே கிடையாது. இந்த காரில் வந்து மோதி இந்த காரில் இருந்த 2 பேர் உடனே செத்து போனாங்க. அப்போ எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியில் ஆண்டவர் நமக்கு நிழலாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பக்கத்தில் பிள்ளையை கொல்லுகிற ஒரு காலகட்டம், கணவனை கொல்லுகிற ஒரு காலகட்டம், அதே சமயத்தில் நம்ம கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் எதிர்க்க வரவங்க எப்படி வராங்கன்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னையும் என்னையும் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிற ஒரு ஆண்டவர். அல்லேலூயா. நம்முடைய முடி கூட அவர் சித்தம் இல்லாமல் என்ன செய்யாது, ஒரு நாளும் விழாது, ஒரு நாளும் விழாது. அப்படித்தானே? ஒரு நாள் என்ன செய்யாது, நம்ம அவர் சித்தம் இல்லாம. அதைத்தான் வசனம் சொல்லுகிறது. ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆதியாகமம் 15:1, ஆபிரகாம் ஒரு வெற்றி பெற்றுட்டாரு, ஒரு ராஜாக்கள்கிட்ட போய் மோதிட்டாரு, ராத்திரி வந்து படுத்திருக்கிறாரு. ஆண்டவர் தரிசனத்தில் சொல்றார், எப்பா பயப்படாத, நான் உனக்கு கேடகம், நான் உனக்கு மகா பெரிய பலன், நீ அதனால உலகத்தை குறித்து உலக மனிதர்களை குறித்து பயப்படாத, நான் ஒவ்வொரு நாளும் உன்னோடு கூட ஒரு உன்னத ஆண்டவராய் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறே, கண்ணீரோடு நன்றி சொல்லுகிறே. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறே, கர்த்தாவே நன்றி சொல்கிறே, நான் நன்றி சொல்கிறே. ஃபாதர் இந்த பாட்டை படிக்கும்போது ரொம்ப உருக்கமாக படிப்பார். கடந்து வந்த பாதைகளை பார்க்கும்போது நாம் கண்ணீரோடு அவருக்கு நன்றி செலுத்துவதற்கு அழைக்கப்படுகிறோம். எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? ஒரு 5 நிமிஷம். ஆண்டவரே, இந்த நல்ல நாளை தந்திருக்கீங்கப்பா. உலகத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியிலே, இப்படிப்பட்ட காலங்கள் மத்தியிலே, இப்படிப்பட்ட கொடூரமான சம்பவங்கள் மத்தியிலே எனக்கு நீங்க அன்பு வைத்தீங்களே, எனக்கு நீங்க கிருபை பாராட்டினீங்களே, எனக்கு நீங்க சிநேகம் வைத்தீங்களே, அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறேன், அந்த ஆண்டவருக்கு துதி செலுத்த வந்திருக்கிறேன், அந்த ஆண்டவரை உயர்த்த வந்திருக்கிறேன், அந்த ஆண்டவரை கனப்படுத்த வந்திருக்கிறேன், அந்த ஆண்டவரை மேன்மைப்படுத்த வந்திருக்கிறேன். அவர் எதிர்பார்க்கிற நன்றி செலுத்துகிற மகளாய் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே, ஆண்டவருடைய ஆலயத்திலே இந்த காலை வேளையிலே கூப்பிடுகிற யாவருக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவரை நோக்கி பார்க்க வந்திருக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்திற்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய பேர பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் தந்த நல்ல பாதுகாப்புக்காக, நீர் தந்த ஜீவனுக்காக, நீர் தந்த சுகத்திற்காக, நீர் தந்த பராமரிப்புக்காக, நீர் தந்த ஒவ்வொரு நாளுடைய வழிநடத்தல்களுக்காக ஆண்டவரே நான் மனதார நன்றி செலுத்துகிறேன். அப்பா ஆண்டவரே, நான் மனதார நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நான் மனதார நன்றி செலுத்துகிறேன். ஒருவேளை நாங்கள் இந்த வருஷத்தை தொடங்கி இருக்கிறோம், 2வது மாதத்தில் 8 நாட்களும் ஆண்டவர் எங்களை தாயை போல, தரப்பனை போல ஆண்டவரை ஒவ்வொரு இடத்திலும் ஆற்றி தேற்றி அரவணைத்து ஆண்டவர் எங்களை கொண்டு வந்தீங்களே, அதற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அதற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு என்னால் என்னத்தை செலுத்த முடியும்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து ஒவ்வொரு நாளும் அவருடைய ஆலயத்தில் வந்து தொழுது கொள்வோம் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் உமக்கு ஆராதனை செய்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். அப்பா, ஆண்டவருடைய சன்னிதானத்திலே, ஆண்டவருடைய பரலோகத்திலே ஆண்டவரை இன்றைக்கு ஒரு கூட்டம் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி அவருக்கு ஆராதனை செலுத்திக் கொண்டிருக்கிற நேரத்திலே ஆண்டவரே, நாங்களும் இந்த இடத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளாய் கர்த்தருடைய ஆலயத்திலே நின்று, என் ஆண்டவர் உயர்ந்தவர், உன்னதமானவர், மகத்துவமானவர், என்னை பாதுகாத்தவர், என்னை பராமரித்தவர், என்னை போஷித்தவர், எனக்கு நன்மை செய்தவர், எனக்கு உதவி செய்தவர், அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஒருவேளை என்னுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகளினாலே, என் வாயிலிருந்து வருகிற ஸ்தோத்திர பலியினாலே, என் வாயிலிருந்து வருகிற உச்சரித்து உன்னதமான வார்த்தைகளினாலே ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறார் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, இந்த இடத்துல ஸ்தோத்திர பலி செலுத்துவதற்கு ஆண்டவரே நீர் எதிர்பார்க்கிற அந்த ஸ்தோத்திர பலிகளை என் நாவிலிருந்து சொல்லுவதற்கு ஆண்டவரே என்னை அழைத்து
அழைத்து வந்தீரே, என்னுடைய குடும்பத்தை அழைத்து வந்தீரே, எனக்கு ஜீவனை தந்தீங்களே, எனக்கு உடையை தந்தீங்களே, எனக்கு நல்ல உறைவிடத்தை தந்தீங்களே, அதற்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா, அதற்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நான் நன்றி செலுத்துவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் நன்றி செலுத்துவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் நன்றி செலுத்துவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன் அப்பா. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே, எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா, நீர் செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ராஜா, நீர் செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தி, உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே நீர் எல்லா இடத்திலும் வந்து எனக்கு செய்த நல்ல உதவிகளுக்காக ஆண்டவரே நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த உலக வாழ்க்கையிலே ஆண்டவரே, எங்களுடைய எல்லா காரியத்திலும் ஆண்டவரே, எங்களுக்கு ஏற்ற நன்மைகள், ஏற்ற ஆசீர்வாதங்கள், ஏற்ற உதவிகள் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, அந்த ஒத்தாசையை தந்த ஆண்டவர், மனுஷருடைய கண்களிலே தயவை உண்டு பண்ணி தந்த ஆண்டவர், ஆண்டவரே, முடியாது என்ற காரியத்தை ஆண்டவர் எங்களுக்கு ஜெயமாய் மாற்றி தந்தவர். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கைகூடி வர பண்ணினார் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, எங்களுடைய காரியங்களை நடப்பித்து கொடுத்தவர். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லத்தக்கதாய் ஆண்டவரே, எல்லா இடத்திலும் எல்லா பக்கத்திலும் ஆண்டவரே, நாங்கள் விழுந்து போனதை போல இருந்தாலும் ஆண்டவர் எங்களை தூக்கி நிறுத்தினதற்காய், ஆண்டவர் எங்களை ஸ்திரப்படுத்தினதற்காய், ஆண்டவர் எங்களை சீர்படுத்தினதற்காய், ஆண்டவர் எங்களை உருவாக்கினதற்காய்
ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே என்னுடைய குடும்பத்திலே எத்தனையோ காரியங்கள் நாங்கள் தாழ்மையாய் இருந்தோம். ஆண்டவரே எத்தனையோ இடத்திலே நாங்கள் நிந்தையை அனுபவித்தோம், எத்தனையோ இடத்திலே பாடுகளை அனுபவித்தோம், எத்தனையோ இடத்திலே சஞ்சலங்களை அனுபவித்தோம். இதையெல்லாம் கர்த்தர் மாற்றினீரே, இதையெல்லாம் மாற்றினீரே, இதையெல்லாம் மாற்றி ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லுகிறது, தானியேலுடைய காரியமோ வென்றால் அது ஜெயமாயிருந்தது என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவர் எங்களை மேலாக்குகிறவராய், ஆண்டவர் எங்களை தலையாக்குகிறவராய், ஆண்டவர் எங்களை உயர்த்துகிறவராய், ஆண்டவர் எங்களை சிங்காசனத்துக்கு ஏற்றபடி ஆசீர்வதிக்கிறவராய், ஆண்டவரை இந்த இடத்துல நீர் உலாவுகிறபடியினால், நீர் உலாவுகிறபடியினால், நீர் இருக்கிறபடியினால் ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் இன்னும் ஒரு விசை, இன்னும் ஒரு விசை ஆண்டவரே எங்களுக்கு பரலோகம் திறக்கப்படட்டும், பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் இறங்கட்டும் அப்பா. திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், தடைகளை நீக்கி போடுகிறவர் உனக்கு முன்பாக செல்லுகிறார் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களுடைய ஆசீர்வாதத்தில் என்ன தடைகள் இருக்கிறதோ ஆண்டவரே அந்த தடைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றுங்க ஐயா. அந்த தடைகளை எல்லாம் மாற்றுங்க, அந்த தடைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றுங்க, அந்த தடைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றி போடுவீராக, அந்த தடைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றுவீராக. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழோ. கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழோ. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. ஆண்டவரே, வர இருக்கிற நாட்களிலே சத்துருவானவன் யாரை விழுங்கலாம் என்று சொல்லி கெர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிறான் ஐயா. ஆண்டவர், இன்றைக்கு யோபனுடைய வீட்டை வேலி அடைத்த ஆண்டவர், எங்களுடைய வீட்டை வேலி அடைப்பீராக. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, என்று இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்த போது எல்லா வீட்டினுடைய நிலை கால்களிலும் ஆண்டவரே ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் தெளிக்கப்பட்ட போது சங்கார தூதன் கடந்து சென்றதை போல ஆண்டவரே எங்களுடைய வீடுகளை நீர் முத்திரை போடுவீராக, நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, உலகத்திலே சுற்றி திரிகிற பயங்கரமான சூழ்நிலைகள், ஆண்டவரே பாவங்கள் நிறைந்த உலகத்திலே ஆண்டவரே சத்ரு யாரை வாரிக்கொள்ளலாம் என்று சொல்லி கடைசி காலத்திலே வேகமாயிருக்கிற இந்த கால கட்டத்திலே ஆண்டவரே எங்களுக்கு நல்ல பாதுகாப்பை தருவீராக. ஆண்டவரே, நல்ல வேலி அடைப்பை தருவீராக. ஆண்டவரே, தானியேலுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே சிங்கத்தின் வாய்களை கட்டி போட்ட ஆண்டவர், இன்றைக்கும் எதிரியாய் இருக்கிற சத்ருடைய வாயை கட்டி போடுவீராக. திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறான் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, அந்த சத்ரு எந்த இடத்திலும் எங்களுக்குள்ளாய் வந்துவிடக் கூடாது ஐயா. அந்த சத்ரு எந்த இடத்திலும் எங்களுடைய வீட்டை நெருங்கி விடக்கூடாது ஆண்டவரே. எங்களுடைய தொழிலை நெருங்கி விடக்கூடாது, எங்களுடைய வாகனத்தை நெருங்கி விடக்கூடாது, எங்களுடைய எல்கையிலே வரக்கூடாது ஆண்டவரே. எங்களுடைய எல்லை முழுவதிலும் நீர் உலாவுவீராக, நீர் வாசம் பண்ணுவீராக. தம்முடைய தூதர்களினாலே ஒவ்வொரு நாளும் பாதுகாத்துக் கொள்வீராக, பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, அந்த அப்படிப்பட்ட பாதுகாப்பை ஆண்டவர் எங்களுக்கு தருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே தம்
சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரி நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரி நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த நல்ல ஆராதனை வேளையிலே ஆண்டவரே, கர்த்தர் எங்களை நினைக்கிற ஒரு ஆண்டவர் ஐயா, எங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவர். கர்த்தருடைய வேதவசனம் சொல்லுகிறது, இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன், 100 மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பேன், 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பேன், கோடாய் கோடியாய் ஆசீர்வதிப்பேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். 2 கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, நீங்க நினைச்சா எனக்கு ஆசீர்வாதம் ஆண்டவரே, ஆண்டவரே, அந்த ஆண்டவருடைய உன்னதமான ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் அப்பா. ஆண்டவரே, கர்த்தருடைய வேதவசனம் சொல்லுகிறது, நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்மனராய் இருக்கிறபடியினால், அவர் எங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தருவதற்கு வல்லவராய் இருக்கிறபடியினால், பலனுள்ளவன் பலனற்றவன் யாராக இருந்தாலும் இந்த இயேசு உதவி செய்வதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறபடியினால், அவர் சிறியவனையும் எளியவனையும் புழுதியிலிருந்து எடுத்து ராஜாக்களை போல சிங்காசனத்திலே உயர்த்தி வைத்து ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல ஆண்டவர். ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. யாக்கோபு சொல்லுகிறார், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன். ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலை எப்படி இருக்கலாம், என்னுடைய உடல்நிலை எப்படியோ இருக்கலாம், என்னுடைய குடும்பம் எப்படியோ இருக்கலாம், நான் கடந்து வந்த பாதை எப்படியோ இருக்கலாம், இதையெல்லாம் தெரிந்த ஆண்டவர் தான் நீர், இதையெல்லாம் அறிந்த ஆண்டவர் தான் நீர். என்னை தாயின் கருவிலே முன்குறித்த ஆண்டவர், என் தாயின் கருவிலே என்னை கண்டுகொண்ட ஒரு ஆண்டவர். ஆண்டவரே, இந்த நல்ல ஆராதனையிலே ஆண்டவரே, நாங்கள் ஆராதனையிலே உம்மிடத்திலே கேட்கிற ஒரே ஒரு வார்த்தை, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அதற்கு நீங்க என்ன நினைச்சிருக்கீங்கப்பா ஆண்டவரே, அதை என்னை தகுதிப்படுத்தி இருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் என்னை பார்த்து கொண்டு இருக்கீங்க, ஒவ்வொரு நாளும் என்னை சிநேகிதனாய் இருக்கீங்க, ஒவ்வொரு நாளும் எனக்கு தகப்பனாய் இருக்கீங்க, ஒவ்வொரு நாளும் எனக்கு வல்லவராய் இருக்கீங்க, ஒவ்வொரு நாளும் எனக்கு கனத்துக்குரியவராய் இருக்கீங்க, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு போதகராய் இருக்கீங்க. அந்த ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற எங்களை ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிக்கணுமாப்பா, நீங்க ஆசீர்வதிக்கணுமாப்பா. 2 கரத்தை உயர்த்தி சொல்லலாமா? தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க, தேவகுமாரா, குமாரா, என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவேனா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். உடைந்த பாத்திரம் நான், தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். உதவாத எண்ணீர் நீர் உறவானி, உதவாத எண்ணீர் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க,
தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு முன் செல்வதற்காய் நன்றி. ஆண்டவரே, தடைகளை நீக்கி போடுவதற்காய் நன்றி. ஆண்டவரே, இந்த நாட்களில் இருந்து பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீர் கொடுப்பதற்காய் நன்றி. உலகத்தை நம்பின நாட்கள் போதும் ஐயா, உலக மனிதர்களை நம்பின நாட்கள் போதும், உலகத்தில் எதிர்பார்த்த நன்மைகள் போதும். எனக்கு ஒத்தாசை கொடுக்கிற, எனக்கு உயர்வை கொடுக்கிற, எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற, என் குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஆண்டவர் உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் காட்டிலும் இயேசு பெரியவராய் இருக்கிறபடியினால் அந்த இயேசு எனக்கு போதும், அந்த இயேசு எனக்கு போதும், அந்த இயேசுவின் அன்பு போதும், இந்த இயேசுவின் ஆசீர்வாதம் போதும், அந்த இயேசுவின் நன்மை போதும். அந்த நன்மையினாலே நிரப்புங்க, அந்த நன்மையினாலே நிரப்புங்க, அந்த ஆசீர்வாதத்தினாலே நிரப்புங்க, அந்த கனத்தினாலே நிரப்புங்க, அந்த உயர்வினாலே நிரப்புங்க, அந்த மேன்மையினாலே நிரப்புங்க. எல்லாரும் நாங்கள் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறோம், எல்லாரும் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறோம், எல்லாரும் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறோம். அப்பா, கர்த்தர் நீர் அப்படியே நிரப்புவதற்காய், கர்த்தர் நீர் அப்படியே நிரப்புவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு போதும் ஆண்டவரே, இயேசு போதும் ஆண்டவரே. எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எனக்கு நீர் போதும் அப்பா. அப்படியே ஆண்டவரே, இந்த ஆராதனை கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்வோம். இந்த நல்ல காலை வேளையிலே மீண்டுமாக உங்களோடு கூட வந்து நிற்பதற்கு ஆண்டவர் எனக்கு பாராட்டின கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷ வண்ணமாய் அருமையான ஆண்டுடைய சன்னிதானத்திலே காத்திருந்து நல்ல நேரத்தை ஆண்டவருக்கென்று பிரயோஜனப்படுத்துவதற்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் மீண்டும் என்னுடைய சார்பிலே, அருமையான எங்களுடைய திருச்சபை வளர்ச்சி மிஷனரி இயக்கம் CGMM ஊழியத்தின் சார்பிலே மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு தந்த நல்ல ஜீவனுக்காக, சுகத்திற்காக, ஆண்டவர் தந்திருக்கிற புதிய வருஷத்திற்காக, 2வது மாதத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய அருமையான அக்காவுடைய குடும்பங்கள், அதை சார்ந்த குடும்பங்கள், பிள்ளைகள், வெளியே இடத்துல இருக்கிற குடும்பத்து பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் இன்னும் ஒரு விசை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய வார்த்தையின்படியே நாம் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் அவருடைய ஆசீர்வாதத்தினாலே இன்னும் 1000 மடங்கு இந்த இடத்துல கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. அல்லேலூயா. தடைகள் பல இருக்கலாம், பிரச்சனைகள் பல இருக்கலாம், போராட்டங்கள் பல இருக்கலாம், அதை எல்லாம் தாண்டி வருவதற்கு என் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம், அவரை பார்க்க வந்திருக்கிறோம், அவரிடத்தில் நன்மைகளை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். அந்த நன்மையினாலே ஆண்டவர் நிரப்புவாராக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதனுடைய 58வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஏசாயா 58:11. போதும். அருமையான ஒரு வாக்குத்தத்தம் ஆண்டவர் தம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களாய் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம். நீங்கள் இந்த அதிகாரத்தை வீட்டிலே போய் படிப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவரால் அழைக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள், அவருடைய பிள்ளைகளாய் தெரிந்தெடுக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் அநேக நேரத்திலே கர்த்தர் சொல்லாத காரியத்தை செய்து விடுவார்கள். ஒருவேளை பாவ காரியத்திலே, முறுமுறுப்பு காரியத்திலே, இவைகளை எல்லாம் கர்த்தருக்கு மட்டுப்படுத்துகிற காரியமாக இருக்கிறபடியினால் ஆண்டவர் அதே இஸ்ரவேல் ஜனங்களை சில நேரத்திலே அடிமைத்தனத்திலே, சில நேரத்திலே மற்ற ராஜாக்கள் மத்தியிலே சிறையிருப்புக்குள்ளாய் விட்டு கொடுப்பார். இப்படிப்பட்ட ஒரு சிறையிருப்பில் இருக்கும்போது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார், உன் எலும்புகளை எல்லாம் என்ன செய்வார், நினமுள்ளதாக்குவார். மகா வறட்சியான காலத்திலே, அப்ப இவர்கள் இருக்கிற சூழ்நிலையை இப்பொழுது வறட்சியான ஒரு சூழ்நிலை, பலவீனமற்ற ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது ஆண்டவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நான் உங்களை நடத்த போகிறேன். இந்த வறட்சியான காலத்திலே
உங்களுடைய எலும்புகளிலே பலன் இல்லாத நாட்களிலே அதற்குண்டான பலத்தையும் தந்து நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல இனி வர இருக்கிற நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கை செழிக்கும் என்று சொல்லி அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், தம்முடைய தீர்க்கதரிசியாகிய ஏசாயா மூலமாய். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அதிகாரம் முடியும் போது சொல்லுகிறது, இதை கர்த்தருடைய வாய் சொல்லிற்று. அருமையான வசனம் இதில் குறிக்கப்பட்டு இருக்கிறது. இதை சொன்ன அருமையான ஏசாயா தீர்க்கதரிசி முடிக்கும் போது சொல்லுகிறார், என்னிடத்தில் வந்து கர்த்தருடைய வாய் இந்த வார்த்தைகளை சொன்னதினாலே நான் இதை எழுதி வைத்திருக்கிறேன். அந்த அதிகாரத்தை நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருப்பது, ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிப்பது, இப்படிப்பட்ட ஓய்வு நாளை கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுப்பது, அவரை முதன்மைப்படுத்துவது, இப்படிப்பட்ட பல்வேறு காரியங்களை ஏசாயா தீர்க்கதரிசி நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு இந்த வாக்குத்தத்தத்தையும் வைத்திருக்கிறார். அப்ப இந்த நாட்களிலே நமக்கு ஆண்டவர் தருகிற ஒரு வார்த்தை என்ன? நான் சொல்லுகிறேன், முதலாவது பகுதி மட்டும், கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்துகிற ஒரு ஆண்டவர். அல்லேலூயா. அப்ப சங்கீதக்காரன் இதை சொல்லுகிறார். சங்கீதம் 48:14 இந்த தேவன், வாசிக்கலாமா? சங்கீதம் 48 கடைசி வசனம், 14வது வசனம். ஆமா, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள நம்முடைய தேவன், நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர், எல்லா காலத்திலும் நம்முடைய ஆண்டவர், நம்மோடு தான் இருக்கிற ஆண்டவர். அந்த ஆண்டவர் எப்பொழுது வரை நம்மளை வழி நடத்துவாராம்? மரண பரியந்தம் நம்மை வழி நடத்துவார். கொஞ்சம் வாழ்க்கையில திரும்பி பாருங்க, நிறைய குடும்பங்கள்ல சொல்லுவாங்க, நான் இருக்கேன், நீ பயப்படாத, உன் குடும்பத்தை நான் பார்த்துக்கிடுவேன், இந்த சூழ்நிலையில நான் உனக்கு உதவியா இருப்பேன்பாங்க. 5 வருஷம் இருப்பாங்க, 10 வருஷம் இருப்பாங்க. ஆனா அவங்க ஒரு காலத்துல இந்த குடும்பத்தை என்ன செய்ய மாட்டாங்க? கண்டுகொள்ள மாட்டாங்க. ஆனா வசனம் சொல்லுகிறது, இந்த தேவன் நம்முடைய தேவன், சதா காலமும் எல்லா நாளும் நம்மோடு கூட இருந்து மரண பரியந்தம் நம்மளை இந்த உலக வாழ்க்கையிலே வழி நடத்துகிற ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட வருவார். அல்லேலூயா. அப்போ இந்த சங்கீதக்காரன் மரண பரியந்தம்னு சொன்ன உடனே அப்போ நம்ம யோசிக்க கூடாது, ஐயா மரணம் சீக்கிரத்தில் வந்துருமோ, மரண காலம் சீக்கிரமா வந்துருமானா, சங்கீதக்காரன் எழுதும்போது மோசே, நோவா, ஆபிரகாம், யோசேப்பு இவர்களுடைய வயதை அடிப்படையாய் வைத்து அவர் எழுதுகிறார். ஏனென்று சொன்னால் அவர்களெல்லாம் பூரண வயது, 90 வயசு, 120 வயசு, 900 வயசு, 800 வயசு, 500 வயசு, இப்படிப்பட்ட வயது வாழ்ந்தவர்களை வைத்து எழுதுகிறார். ஆண்டவர் அந்த மரண பரியந்தம் அவர்களை நடத்தின ஆண்டவர், நம்மையும் நம்முடைய ஆண்டவர் அதே போல மரண பரியந்தம் இந்த உலக வாழ்க்கையிலே ஆண்டவர் வழி நடத்துவார். ஒருவேளை இன்றைய காலகட்டத்தில் விஞ்ஞானம், இன்றைய காலகட்டத்தில் மனிதரிடத்தில் கேட்ட 3 கேள்வி சொல்லுவாங்க. ஐயா நீங்க எப்படி வழி நடத்தப்படுகிறீர்கள், அல்லது நீங்கள் எப்படி வழி நடத்தப்படுகிறீர்கள் சொன்னா, ஒரு கூட்டம் சொல்லுவாங்க, எங்கிட்ட பணம் வேண்டாம் வேண்டாங்க இருக்கு, எங்கிட்ட என்ன இருக்கு? பணம் வேண்டாம் வேண்டாங்க இருக்கு, அதனால நாங்க உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உண்மைதான், பணம் தேவைதான், பணம் இல்லாம என்ன செய்ய முடியாது, எல்லாமே செய்ய முடியாது, பணம் தேவை. ஆனால் அதே பணம் எல்லா நேரத்திலும் உங்களுக்கும் எனக்கும் கை கொடுக்குமானா கை கொடுக்காது. ஒரு காலத்துல பணத்தை வச்சே வாழ முடியும்னு சொன்னா வாழ முடியாது. நம்ம கொரோனா காலத்தில் பார்த்துருப்போம், பணம் நிறைய வச்சிருந்தவங்களும் என்ன செய்யப்பட்டாங்க? வாழ முடியாதபடி மரணத்தை சந்திக்க வேண்டிய காலத்தில் தள்ளப்பட்டார்கள். 2வது ஒரு சிலர் சொல்லுவாங்க, எங்களை சார்ந்தவர்கள் ஒருவேளை இருக்கிற பெரிய அதிகாரத்தில், பெரிய போஸ்ட்ல, ஒருவேளை இந்த உலக வாழ்க்கையில அதிகாரத்தில் இருக்காங்க, அவங்க இருக்க தண்டிக்க எங்களுக்கு கவலை இல்லை, அதனால எங்களுடைய குடும்பம் வழி நடத்தப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. 3வது ஒரு கேட்டகரி சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் இப்போ நல்ல இன்டர்நெட்ல வந்துட்டோம், டெக்னாலஜியில் வந்துட்டோம், அதனால அது எங்களுக்கு என்னென்ன உலகத்தில் எப்படி வாழணும்னு சொல்லி அந்த டெக்னாலஜியில் நாங்கள் வளர்ந்துருவோம் அப்படின்னு சொன்னால், இந்த 3 காரியங்களும் வழி நடத்தும், உண்மைதான். ஆனால் இவை எல்லாம் ஒரு காலத்தில் தோற்கடிக்கப்பட்டதாய் மாறிவிடும். பணம் ஒரு காலத்துல நமக்கு கை கொடுக்காமல் போய்விடும். 4வது தலைமுறையில் பெரிய கோடீஸ்வரனா இருந்திருப்பாங்க, இன்னைக்கு அவனுடைய பூட்டங்காலத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க அடுத்தவங்கள்ட்ட கையேற்றக்கூடிய நிலைமைக்கு அந்த குடும்பம் தள்ளப்பட்டு இருக்கிறது. ஒருவேளை பணம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த குடும்பம் சதா காலமும் வாழ்ந்திருக்க வேண்டும் அல்லவா, அந்த குடும்பம் சதா காலமும் வாழ வேண்டும் அல்லவா.
அந்த குடும்பத்தினுடைய பணம் அவர்களை சந்ததிகளை காப்பாற்ற முடியாதபடி அவர்கள் அடுத்த விடத்தில் கையேந்துவதற்கு வழிநடத்தல் பாதியிலே நிறுத்தப்படுகிறது. ஒருவேளை அதிகாரிகள், நீங்கள் சார்ந்திருக்கிறவர்கள் இன்னைக்கு ஆட்சியிலே பெரிய பொறுப்பில் இருக்கலாம். ஆட்சி மாற்றம் வரும்போது அவர்களே ஏதோ ஒரு குற்றம் செய்தவர்கள் என்று அவர்களையே சிறைச்சாலைக்கு அதிகாரிகள் தேடி அலையும் போது அவர்கள் உங்களையெல்லாம் மறந்து விடுவார்கள். யாரை நீங்கள் பெரிய இடத்துல வைத்திருந்தீர்களோ அவர்கள் உங்களை மறந்து விடுவார்கள். அதனால அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் நமக்கு உதவி செய்வார்கள், நம்முடைய வாழ்க்கை நடக்கும் என்பதும் நடக்காது. ஒரு காலம் வரைக்கும் நடக்கலாம். இன்டர்நெட், ஒருவேளை இன்றைக்கு உலகம் இயக்கி கொண்டு இருக்கிற ஏஐ என்று சொல்லக்கூடிய டெக்னாலஜி, இவையெல்லாம் குறித்து விஞ்ஞானிகளே சொல்லுகிறார்கள். ஒரு காலத்தில் இதெல்லாம் நம்ம வைத்திருக்கிற இந்திய தேசத்தை நாமே அழிவுக்கு நேராய் தள்ளி கொண்டு போய்கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி அதை உருவாக்கினவர்களே சொல்லுகிறார்கள். அப்படின்னா இந்த 3 காரியமும் நம்முடைய வாழ்க்கையில வழி நடத்துமான்னு சொன்னா ஒரு பெரிய கேள்விக்குறியான காரியம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவார். இந்த உலகத்தினுடைய கடைசி நாட்கள் வரைக்கும், நீங்கள் இருக்கின்ற காலம் வரைக்கும் ஆண்டவர் வந்து நம்மளை எப்படி வழி நடத்துவார்? நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல உங்களுடைய வாழ்க்கைகளை செழிப்பாய் வழி நடத்துகிற ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆண்டவர் தான் நம்மளை வழி நடத்துகிற ஒரு ஆண்டவர். இந்த ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவதற்கு நாம் என்ன காரியங்களை செய்ய வேண்டும்? வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். முதலாவது காரியம், எண்ணாகமங்களின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 22வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். எண்ணாகமங்களின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 22வது வசனம். வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருக்கும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணாமல் பாளையம் இறங்கி இருப்பார்கள். அது உயர எழும்பும் போதோ பிரயாணப்படுவார்கள். போதும். இங்கே முதலாவது ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. யாரை கர்த்தர் வழி நடத்துகிறார் என்று சொன்னால், அவருடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் வழி நடத்துகிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் பாலைவனமாகிய வனாந்திரத்திலே வழி நடத்தும் போதும் அவர்களுக்கென்று ஒரு கூடாரம் இருந்தது. அந்த கூடாரத்திலே அவர்கள் உள்ளே இருக்கும்போது ஒருவேளை ஆண்டவரால் நியமிக்கப்பட்ட மோசையின் மூலமாய் அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டாலும், அதே நேரத்தில் எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருடைய பிரசன்னம் அவர்களுக்கு மேக ஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் அவர்களுக்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் சென்று கொண்டிருந்ததை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கூடாரத்துக்குள்ளே இருக்கிறவர்கள் காலையிலே வெளியிலே வந்து பார்ப்பார்கள், நமக்கு மேலே மேகஸ்தம்பம் எழும்பி இருக்கிறதா அல்லது ராத்திரி வேளையிலே நமக்கு அக்னி ஸ்தம்பம் எழும்பி இருக்கிறதா என்று பார்ப்பார்கள். இந்த 2 காரியம் நடக்கும்போது அப்பொழுது அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள், கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது. கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறபடியினால் அவர்கள் நடக்க நடக்க அந்த மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் அவர்களோடு கூட நடந்து கொண்டிருந்தது. இதை நீங்கள் வேதத்தில் பார்க்க முடியும். இதற்கு இவர்கள் இந்த கர்த்தருடைய பிரசன்னத்திற்காக வசனம் சொல்லுகிறது, 1 நாள் அல்லது 2 நாள், 1 மாதம், சில நாட்களிலே 6 மாதங்கள் காத்திருக்க வேண்டிய கால கட்டாயம் இருந்தது. இன்றைக்கு நீங்களும் நானும் வாழுகின்ற இந்த உலகத்திலே, நாம் அவசரமான உலகத்திலே வாழும்போது கர்த்தருடைய சமூகத்திலே எவ்வளவு நேரம் காத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய கேள்விக்குறியாய் இருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்திலே நீங்களும் நானும் அல்லது வீட்டிலே நீங்களும் நானும் கர்த்தருடைய பாதத்திலே காத்திருந்து, ஆண்டவரே என்னை வழி நடத்துங்கள் என்று சொல்லி காத்திருக்கிற கூட்டங்கள் குறைந்து வருகிறது. எருசலேம் ஜனங்கள் அன்றைக்கு பெரிய தேவாலயத்தில் அல்ல, இருந்த கூடாரத்திலே, இருந்த தமக்கென்று போடப்பட்டிருந்த செட்டிலே, தமக்கென்று போடப்பட்டிருந்த அந்த கூடாரத்துக்குள்ளாய் இருக்கும் போதும் என்னை வழி நடத்துவதற்கு ஒரு ஆண்டவர் வேண்டும், அந்த ஆண்டுடைய பிரசன்னம் வேண்டும் என்று சொல்லி ஆண்டுடைய சன்னிதானத்திலே ஒவ்வொரு நாளும் காத்திருந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைகள் எல்லாம் அப்படி திருப்பி மாற்றப்படுகிறது, அப்படி திருப்பி மாற்றப்படுகிறது. எல்லா இடத்திற்கும் நாம் முந்திக் கொள்ளுகிறோம். ஒருவேளை எல்லா இடத்திலும் முந்தி போய் கடைசி வந்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறோம். நம்ம முயற்சிகளை எல்லாம் செஞ்சிருப்போம், எல்லாம் தோல்வி எல்லாம் தோல்வி எல்லாம் தோல்வியா வான பிறகு கடைசியில் வந்து கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே என்னை வழி நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவர் வழி நடத்துவார், மாற்று கருத்தல்ல. ஆனால்
நம்முடைய காரியத்திலே முதலாவது செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவர் நம்மளை கரம்பிடித்து வழி நடத்துவதற்கு கர்த்தரை ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பாதத்திலே காத்திருக்க வேண்டும். அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். சங்கீதங்களின் புஸ்தகம் 27:14 வாசியுங்கள். சங்கீதம் 27:14. சங்கீதம் 27:14. போதும், கர்த்தருக்கு முதலாவது காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அதனுடைய அர்த்தம் என்ன? நீ கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்தனா உன் இருதயத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனை, உன் இருதயத்துக்குள்ள இருக்கிற போராட்டம், உன் நினைவுல இருக்கிற எண்ணங்கள், இதையெல்லாம் கர்த்தர் மாற்றி நல்ல வழியிலே உன்னை நடத்துவார். எரேமியா 17:9 சொல்லுகிறது, இருதயமே மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அப்போ ஒரு மனுஷன் முதலாவது கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்தான் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் வழி நடத்துவார்னு சொன்னா, அவனுடைய இருதயம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நம்புகிற இருதயமாய் மாறும். அவனுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 37:34. சங்கீதம் 37:34. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். போதும், கர்த்தருக்கு காத்திருந்து அந்த வழிநடத்தல்களுக்காக காத்திருக்கும் போது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வாய். கர்த்தர் உன்னை பூமியிலே உயரமான இடத்துல வைப்பார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையெல்லாம் ரிவர்ஸ்ல இருக்கு. எல்லாரும் என்ன நினைக்கும்? பூமியில எப்படியாவது உயர்ந்துடணும், பூமியில எப்படியாவது உயர்ந்துடணும். ஆனா கர்த்தருக்கு காத்திருக்கிறோமான்னா இல்லவே இல்லை. ஆண்டவர் சொல்றார், முதலாவது எனக்கு காத்திரு, நான் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவேன். இருதயம் தான் இன்னைக்கு அலப்பாஞ்சிக்கிட்டு இருக்கு, இருதயத்துல தான் குழப்பம், இருதயத்துல தான் பிரச்சனை. என் சமூகத்துல காத்திரு, உன் இருதயத்தை நல்ல இருதயமா மாற்றுவேன், உன் இருதயத்தை ஸ்டெடியான இருதயமா மாற்றுவேன். நீ கர்த்தருக்கு காத்திருந்தனா பூமியிலே உயர்ந்த ஸ்தானத்திலே, பூமியிலே உன்னை உயர்ந்த ஸ்தானத்திலே ஆசீர்வதிக்கப்பட்ட மகனாய், ஆசீர்வதிக்கப்பட்ட மகளாய் நான் உன்னை வழி நடத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கடந்த நாட்களிலே சென்னை பட்டணத்தில் ஒரு தம்பி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். நல்ல ஒரு அருமையான இன்ஜினியரிங் முடித்த தம்பி, நம்முடைய தம்பிகளைப் போல நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறவன். அவன் திடீர்னு சொல்லி இன்ஜினியரிங்லாம் முடித்த உடனே வெளிநாடு போனான். வெளிநாட்டில் போகும்போது அந்த விமானங்களை உருவாக்குகிற, அதாவது விமானங்களை எல்லாம் செஞ்சு முடித்து அதை ஓட்டம் பார்க்கணும், ட்ரையல் பார்க்கிற ஒரு கம்பெனியில் வேலை கிடைச்சிது. வேலை கிடைக்கும்போது அப்போ அவனுக்கு நல்ல அந்த கம்பெனியில் என்ன ஒரு சூழ்நிலைன்னா, அந்த இடத்துல ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணலாம் முடியாது, ரொம்ப நேரம் ஜெபம் பண்ண முடியாது. ஆனால் இவன் எப்பொழுதும் கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் நடந்து போகும்போது ஜெபம் பண்ணுது. ஆனால் அதையெல்லாம் சுற்றி இருக்கிற நண்பர்கள் கண்டு கொண்டார்கள். அவங்க சொல்லுவாங்க, நீ உங்கள் இயேசுவை ஒரு நொடி கூட என்ன செய்ய மாட்டேக்க, விடமாட்டேக்க, எங்கே இருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிடுது. அப்படிங்கும்போது இந்த வாலிப தம்பி ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஆண்டவரோடு கூட அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வைத்து கொண்டிருந்தான். அதனால அதே கம்பெனிக்குள்ளாய் அவனுக்கு நல்ல சம்பளம், நல்ல உயர்வாய் வழி நடத்தி கொண்டிருந்தான். காலங்கள் சென்று கொண்டு இருந்தது. அப்போ திடீர்னு சொல்லி அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்த ஃப்ளைட் எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, நல்ல வேலை முடிஞ்சோடனே அதை மேலே முதலாவது ஓட்டம் பார்க்கணும். நம்முடைய பைக் எடுத்தோடனே எப்படி ஓடுது அப்படின்னு பார்க்கறதே மாதிரி ட்ரையல் பார்க்கணும். அதை ஃப்ளைட்டை மேலே பார்க்கணும், எப்படி இருக்கும், இந்த ஃப்ளைட் ஒழுங்காக ஓடுதா, கீழே இறங்கிடுதா அப்படின்னு சொல்லும்போது இந்த முறை ஃப்ளைட்டை மேலே ட்ரையல் பார்க்கணும். அப்படிங்கும்போது அந்த தம்பி சொன்னால், இந்த ட்ரிப்பு நான் என்ன செய்தேன், ட்ரையலுக்கு மேலே போகிறேன், ஓட்டி பார்ப்பதற்கு நான் போகிறேன், இந்த நம்பர் ஃப்ளைட்டு எல்லாம் சொல்லியாச்சு. சொன்ன உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, வருகிற அடுத்த மாதம் இத்தனாம் தேதி இந்த ஃப்ளைட்டு மேலே கிளம்பும், தம்பி தான் அதை என்ன செய்ய போகிறாரு, இயக்க போகிறாருன்னு சொல்லி. அப்போ அவன் ஒவ்வொரு நாளும் கர்த்தரிடத்தில், ஆண்டவரே நான் அதை என்ன செய்யணும், வெற்றியாக கொண்டு வந்து இறக்கி காட்டணும், வெற்றியாக கொண்டு வந்து இறக்கி காட்டணும் அப்படின்னு சொல்லி அவனுடைய மனதுக்குள்ளாய் கர்த்தரிடத்தில் ஒவ்வொரு நாளும் காத்துக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் வந்தது. நாள் வந்தோடனே பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து அதை அப்படியே கொடியசைச்சு மேலே எழுப்பி விட்டாங்க. இப்படிப்பட்ட விஞ்ஞானம் அதோடு இணைக்கப்பட்டிருந்தது. மேலே அப்படியே ஃப்ளைட் போய்கொண்டு இருக்கிறது, மேலே ஃப்ளைட் போய்கொண்டு இருந்தது. அந்த ஃப்ளைட்டு மேலே போய் கொஞ்சம் நேரம் ஆனோடனே நல்ல ஹைட்டு போய்கிட்டு இருக்கு. அப்படி போய் அவன் ஒரு கடலுக்கு மேலே அப்படி போய்கிட்டு இருக்கிறான். போய்கிட்டு இருந்தோடனே திடீர்னு சொல்லி அந்த விமானத்துக்குள்ளே இருந்த 2 லைட், சைடில் இருந்த 2 லைட்டு டக்குன்னு ஆஃப் ஆகிட்டு. ஆஃப் ஆனோடனே இவன் முன்னே இருக்கிறான், ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். அப்படி ட்ரையல் போய்கிட்டு இருக்கும்போது உடனே கீழே இருந்து ஒரு தகவல் கொடுக்குறாங்க, தம்பி பின்னாடி என்ன செய்யுது, ஃப்ளைட் மேலே போயிட்டு இருக்கு, பின்னாடி லைட் ஆஃப் ஆச்சு, தெரியுமா? தெரியும். அப்போ அவங்க சொன்னாங்க, அந்த லைன் போகிற இடத்து பக்கத்தில் நம்முடைய ஊரில் சொல்கிற மாதிரி ஒரு பெருச்சாளிங்கிற ஒரு பயங்கரமான எலி என்ன செய்யுது,
உள்ளே இருக்குது. அது அந்த ஒயரை என்ன செஞ்சுட்டு கட் பண்ணிட்டு, அதனால் இனி அடுத்த ஒயர்வில் கட் பண்ணுன்னா ஃப்ளைட் எப்போ நொறுங்குன்னு தெரியாது. ஒருவேளை எப்போ மேலேயே என்ன செஞ்சிடலாம், தீ பிடிச்சிடலாம். அதனால் நீ உடனே இறக்கிரு, அந்த இடத்துல இறக்கிரு. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, கடலில் இறக்கிரு, நீ போனாலும் பரவாயில்லை அப்படின்னு தகவல் கொடுத்தாங்க. கொடுத்த உடனே இவனுக்கு ஒன்றும் செய்வது தெரியலை. இவனும் அந்த கண்ணாடியில் பார்க்குறான், பின்னாடி எலி இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலை. அப்போ அவன் அப்படி சொல்லும்போது ஒரு செகண்ட் அப்பமோ ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே இது என்ன, நான் உம்முடைய பிள்ளை, என்னை வெக்கப்படுத்தாதுன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளா அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு அவனுக்கு அப்படியே ஒரு பிரசன்னம் வந்தோடனே சொன்னானா, கீழே தகவல் இவன் கொடுத்தானா, ஃப்ளைட்டை நான் கீழே இறக்க போகிறதில்ல, இன்னும் அதிகமான ஹைட்டு மேலே தூக்க போகிறேன், ஃப்ளைட்டை என்ன செய்ய போகிறேன், மேலே தூக்க போகிறேன் அப்படின்னோடனே இவங்க சொன்னாங்க, மேலே தூக்காத, இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னமும் நடக்கலாம் அப்படின்னோடனே இவன் அளவுக்கு அதிகமாக மேலே தூக்கிக்கிட்டு போய்கிட்டே இருந்தான் ஃப்ளைட்டை. ஒரு காலகட்டத்தில் அவன் சொன்னான், ஃப்ளைட்டு மேலே ரொம்ப தூரம் போன உடனே, கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வேகமாக மேலே போன உடனே புவியீர்ப்பு சக்தி இழந்ததுனால, அந்த புவியீர்ப்பு சக்தி என்ன ஆயிடுச்சு, இழந்துட்டு. அங்கே ஆக்சிஜன் கிடையாது, எதுவும் கிடையாது. இவன் மட்டும் கொடுத்துருந்த ஆக்சிஜனை மாட்டிக்கிட்டான். அப்போ உடனே அவன் ஃப்ளைட்டு அந்த ஆக்சிஜனில் மேலே புவியீர்ப்பு சக்தி இழந்து அப்படி நிற்கும்போது பின்னாடி இருக்க டோரை லைட்டாக திறந்த உடனே உள்ளே இருக்கிற காற்றுகள் வெளியே போனோடனே வெளியிலிருந்து வருவதற்கு காற்றே கிடையாது. அங்கே உள்ளே இருந்த எலி கொஞ்ச நேரத்தில் தன்னாலே செத்து உள்ளே விழுந்தது. உடனே டோரை லாக் பண்ணான், ஃப்ளைட்டை நேர கீழே கொண்டு வந்து அப்படியே ரவுண்ட் அடித்து எந்த இடத்துல இறக்கணுமோ கரெக்டாக அந்த இடத்துல இறக்கிட்டு தன்னுடைய ஆஃபீஸுக்கு வந்தான். எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்தாங்க, எல்லாரும் கைத்தட்டினாங்க. உடனே அதில் இருந்த 2 தம்பிமார் போய் அவன் காலில் விழுந்தாங்க. உடனே சொன்னாங்களாம், இந்த ஃப்ளைட்டு 1 மாதம் அங்கே நிற்கும்போது நீ எப்படியாவது மரணத்தை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அந்த எலியை பிடிச்சு உள்ளே விட்டதே நாங்கள் தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவன் சொன்னான், நான் காத்திருக்கிற ஆண்டவர் என்னை கைவிடவே மாட்டா, நான் காத்திருக்கிற ஆண்டவர் என்ன செய்ய மாட்டா, கைவிடவே மாட்டா. என்னை ஒவ்வொரு நாளும் அவர் தான் வழி நடத்தார். எனக்கு ஞானம் தந்தவர் அவர், எனக்கு இந்த வேலை தந்தவர் அவர், எனக்கு இந்த அதிகாரத்தை தந்தவர் அவர், என்னை அதை ஓட்டணும்னு வச்சவர் அவர் வழி நடத்திக்கிட்டு இருக்கும்போது உங்களுடைய குறுக்கு வழியெல்லாம் ஒன்றும் செல்லாதுன்னு சொன்னான்னு அவன் தன்னுடைய சாட்சியை சொன்னான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களை ஆண்டவர் மகிமையாய் பூமியிலே உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார். 2வது ஒரு காரியத்தை வாசிக்கலாம். தானியேலுக்கு எழுதின புஸ்தகம் அதனுடைய 6வது அதிகாரம் 10வது வசனம். தானியேல் 6:10. தானியேல் 6:10 தெரிந்த வசனம். தானியேலுக்கு வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் வீட்டுக்குள்ளே போய் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கேதான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையோ தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். போதும். தானியேலுடைய வாழ்க்கை நமக்கு நன்கு தெரியும். ஒருவேளை முதலாவது சொன்னேன், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களை ஆண்டவர் நித்தமும் வழி நடத்துகிறார். 2வது, தானியேலுடைய வாழ்க்கை நித்தமும் ஜெபிக்கிற வாழ்க்கை. வசனம் சொல்லுகிறது, தன்னுடைய வழக்கத்தின்படி தினமும் 3 வேளை அவன் என்ன செய்தான், வீட்டிலே இருந்து கொண்டு எருசலேம் தேவாலயத்தை நோக்கி ஜெபித்து கொண்டிருந்தான். அந்த ஜெபிக்கிற மனுஷனை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவார். அதே தானியேல் 6:28 சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேலின் காரியமோ வென்றால் அது எப்படி இருந்தது, ஜெயமாய் இருந்தது. அது யார் மத்தியிலே ஜெயமாய் இருந்தது, தன்னை சுற்றிலும் குற்றம் கண்டுபிடிக்கிற ஒரு கூட்டத்து மத்தியிலே, தன்னை சுற்றிலும் பெரிய ராஜாக்கள் இருந்த மத்தியிலே தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது. அதற்கு காரணம் என்ன, தானியேலுடைய வாழ்க்கையிலே அவனையும் ஆண்டுடைய சமூகத்திலே அவன் ஜெபிக்கிற காரியத்தையும் பிரிக்க முடியாமல் இருந்த காரியம்தான் தானியேலுக்கு ஜெயத்தை கொடுத்தது. இன்றைக்கு நம்முடைய வழக்கத்திலே ஒருவேளை நம்முடைய சூழ்நிலைகளிலே நாம் ஜெபக்கூட்டங்கள் நடத்துவோம். எதற்கு நடத்துவோம், ஒரு பிறந்த நாளுக்கு, கல்யாண நாளுக்கு, திருமண நாளுக்கு, புது வீட்டுக்கு. அதே போல கர்த்தர் எங்களுக்கு இந்த நன்மையை செய்திருக்கிறாரு, ஒரு கார் வாங்கியிருக்கிறோம், பைக் வாங்கியிருக்கிறோம், இதற்கெல்லாம் வீட்டில் ஜெபக்கூட்டம் வைப்போம், நம்மளும் ஜெபிப்போம். ஆனால் தானியேலுடைய ஜெபம், அவனை ஒரே ஒரு ராஜா தான் நேசித்தார். இவன் அடிமையாக வாரான், பெற்றோர் கிடையாது, அடிமையாக வந்து சிறைச்சாலையில் உட்கார்ந்துருக்கிறான். இப்போ சுற்றி இருக்கிறவங்க சொல்லாங்க ராஜாட்ட, ராஜாவே அவன் உம்மை விட்டுட்டு அந்த இஸ்ரவேலின் தேவனை பார்த்து ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அதனால் அவனை கொல்வதற்கு கையெழுத்து போடுங்க, நாளைக்கு அவனை தூக்கி சிங்கத்தில் போடணும்,
அப்ப ராஜாவிட்ட உத்தரவு கேட்ட உடனே ராஜா தானியேலை கொல்வதற்கு சிங்கக்கெபியிலே போடுவதற்கு கையெழுத்து போட்டு கொடுத்தான். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில தானியேலுக்கு தெரியும், நாளைக்கு காலையில நம்ம எங்க போறோம், சிங்கக்கெபியில தூக்கி போட போறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவன் சோர்ந்து போகாதபடி அந்த நேரத்திலையும் தன்னுடைய ஆண்டவரை நோக்கி வழக்கத்தின்படி 3 நேரம் ஜெபித்ததினாலே வசனம் சொல்லுகிறது, அவனை சிங்கக்கெபியிலே போட்டார்கள், ஆனால் சிங்கத்தின் வாய்களை கர்த்தர் கட்டுவித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ குற்றம் கண்டுபிடிக்கிறவர்கள், எத்தனையோ பேர் ஒருவேளை தானியேலை போல இவனுடைய வாழ்க்கையை முடித்து விடலாம் என்று யோசிக்கிறவர்கள், ஒருவேளை இவனை இதோடு அழித்து விடலாம் என்று நினைக்கிறவர்கள், இனி இவர்களால் என்ன செய்யக்கூடாது, மீண்டே வரக்கூடாது என்று சொல்லி ஒருவேளை மனிதர்களாய் இருக்கலாம், பிசாசின் காரியங்களாய் இருக்கலாம், சூழ்நிலைகளாய் இருக்கலாம். ஆனால் அந்த நேரத்திலையும் நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நம்மை உண்டாக்கின ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நீங்க நடத்துங்க ஐயா, உம்முடைய பிள்ளை நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பதை போல இந்த நாட்களிலும் உம்முடைய பாதத்தில் வந்து ஜெபிக்கிறேன் என்று சொன்னால், ஆண்டவர் அன்றைக்கு எப்படி சிங்கத்தின் வாய்களை கட்டி போட்டாரோ அதே போல நமக்கு சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை எல்லாம் ஆண்டவர் நமக்கு கட்டிவித்து அதிலிருந்து விடுவித்தது மாத்திரமல்ல, அந்த ராஜா வந்து கேட்கிறார், உம்முடைய தேவன் சிங்கத்தின் வாயிலிருந்து உம்மை தப்புவித்தாரா என்று சொன்னபோது ஆம் நிச்சயம் தப்புவித்தார் என்று சொல்லி தானியேல் ராஜாவுக்கு மறுமொழி கொடுப்பதற்கேற்றபடி மாற்றி ஆண்டவர் தானியேலுடைய வாழ்க்கையை நடத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் அனுதினமும் இருக்கும் என்று சொன்னால், தினமும் நம்ம 3 வேளை ஜெபிக்கிறவர்களாய் ஒவ்வொரு நேரமும் ஜெபித்தால் நமக்கு சூழ்நிலை எதிர்மறையாய் இருந்தாலும் ஆண்டவர் வந்து வழி நடத்தும் போது அதை ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். அல்லேலூயா. அதனால தான் தானியேலுடைய வாழ்க்கையில இந்த பாடலை ஏற்றிருக்கிறாங்க. சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார், சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார், சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அப்போ ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்க பிரச்சனைகள் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில ஆண்டவர் என்னை வழி நடத்தணும்னா கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில 2வது இருக்க வேண்டிய காரியம் என்ன, ஜெபிக்கிறவர்களாய் நீங்களும் நானும் மாற வேண்டும். பவுல் தன்னுடைய வாழ்க்கையில ஜெபம் பண்ணினார். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் அதனுடைய 12வது அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 12:8-9. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன், அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். போதும். பவுல் ஒரு பெரிய ஊழியக்காரர், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், ஆண்டவரால் அழைத்தவர். அவரே சொல்லுகிறார், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை பற்றி ஊழியத்திற்கு வந்தவருடைய வாழ்க்கையிலே சரீரத்திலே ஒரு பலவீனம். அவரே சொல்லுகிறார், சாத்தானுடைய ஒருவேளை அந்த முள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லும்போது ஆண்டவரிடத்திலே 3 முறை ஜெபிக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், பலவீனத்திலே என் பலன் உனக்கு பரிபூர்ணமாய் விளங்கும். ஒருவேளை நமக்கு சரீரத்தில் இன்றைக்கு எத்தனையோ பாடுகள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள் இருக்கலாம். பவுலை போல நீங்க சொல்லி ஜெபிக்க வேண்டிய காரியம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே இந்த பலவீனம் இருக்கிறது, இந்த பாடுகள் இருக்கிறது, இதிலிருந்து என்னுடைய சரீரத்தை மாற்றி என்னை வழி நடத்துங்கன்னு சொல்லும் போது ஆண்டவர் நமக்கு அதிலிருந்து ஒரு விடுதலை கொடுப்பார். இயேசுவானவரும் 3 முறை ஜெபித்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 44வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26:44. ஆண்டவர் 3 முறை ஜெபித்தார் கெச்சமனை ஜெபத் தோட்டத்தில். எதற்காக ஜெபித்தார்? வாசிக்கலாம். அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரம் அந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி பாருங்கள், இதோ மனுஷகுமாரன் ஆவிகளுடைய கைகளில் ஒப்புக்கொடுக்கிறபடி வேலை வந்தது. போதும் போதும். ஆண்டவர் இந்த இடத்துல
தன்னை உலகத்திற்கு விட்டு கொடுப்பதற்காக சிலுவைக்கு செல்ல வேண்டும். சிலுவையினுடைய கோரங்கள் அவருக்கு தெரியும். அன்றைக்கு இருந்த ரோம போர் சேவகர்கள் எப்படி அடிப்பார்கள், எப்படி சிலுவையிலே நாம் காயப்பட போகிறோம் என்பது தெரியும். அதனாலே 3 முறை சொன்ன வார்த்தைகளை திரும்ப திரும்ப சீசர்களை விட்டு கெத்செமனே தோட்டத்திலே அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளியாய் விழக்கூடிய அளவிற்கு 3 முறை இயேசுவானவர் ஜெபித்தார். ஆகிலும் என்னுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என்ன, அதை எனக்கு காட்டுங்கன்னு சொல்லி ஜெபித்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில சித்தங்கள் நாம் வைத்திருப்போம், ஆனால் ஆண்டவர் நம்முடைய குடும்பத்திலே மாற்று சித்தங்களை வைத்திருப்பார். அதற்காக ஆண்டவரே என்னுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே, எங்க குடும்பத்தை நடத்துவதற்கு, என்னுடைய ஊழியத்தை நடத்துவதற்கு, என்னுடைய வியாபாரத்தை நடத்துவதற்கு, என்னுடைய எல்லா காரியத்தை நடத்துவதற்கு நீங்க என்ன சித்தம் வைத்திருக்கீங்க? அந்த நீங்க வைத்திருக்கிற சித்தம் எனக்கு மேன்மையான சித்தத்தை தரும். ஒருவேளை இயேசுவானவர் நொறுக்கப்பட்டது உண்மை, அடிக்கப்பட்டது உண்மை, ஆனால் அதே பிதா அவரை கைவிடாதபடி 3ஆவது நாளிலே உயிர்த்தெழ வைத்து இன்றைக்கு முழு உலகமும் அவருடைய பாதத்திலே வந்து அவரை மேற்கொள்வதற்கு, அவரை வணங்குவதற்கு அந்த பிதாதான் இயேசு கிறிஸ்துவாகிய ஆண்டவரை உயர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் ரொம்ப அவசியம். ஒன்று, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நேரடியாய் வருகிற சத்துரு கொண்டு வருகிற துன்பத்தை மேற்கொள்வதற்கு, நம்முடைய சரீரத்தில் இருக்கிற வியாதியை மேற்கொள்வதற்கு, அதே சமயத்தில் ஆண்டவரே நான் என்ன சித்தம் செய்ய வேண்டும், இயேசுவானவர் சொன்னார், நான் போகிற வழியில் போகணுமா அல்லது உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டுமா என்று காத்திருக்கும் போது ஆண்டவர் அழகான பதிலை கொடுத்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் 2வது ஆண்டவர் வந்து நம்மளை நித்தமும் நடத்தி நம்ம ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றாய் இருப்பதற்கு ஆண்டுடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில ஜெபம் கம்மியா இருக்கு, இதுவரைக்கும் நான் ஜெபிக்கலன்னு சொல்ற பிரதர் சிஸ்டர் இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க இருக்கிற இடத்துல வீட்டுல ஏசப்பா இந்த நாளை நடத்துங்க, ஏசப்பா இந்த நாளில் என் கூட வாங்க, ஏசப்பா என்னோடு கூட வாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்க கூப்பிடுங்க. ஆண்டவர் உங்களுடைய கூப்பிடுதல்களுக்கு பதில் தந்து நிச்சயமாய் நடத்துவார். அல்லேலூயா. கரங்களை தட்டி பாடலாமா? கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையா தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். அப்படி அமைதியா உட்கார்ந்து பாடக்கூடாது. நல்ல இடம், எவ்வளவு நாளும் கை தட்டலாம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் நாம் பறந்து பாடுவோம்னா ரொம்ப சோகமா படிக்க மாதிரி இருக்கு. சரியா தம்பி போடு. கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, குறைகள் எல்லாம் நிறைவாக்குவா. கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, குறைகள் எல்லாம் நிறைவாக்குவா. உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ முதலாவது கர்த்தர் நடத்துவதற்கு, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். 2வது கர்த்தர் நடத்துவதற்கு ஜெபிப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். 3வது கர்த்தர் எப்படி நடத்துகிறார் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம், அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 11வது வசனம். அப்போஸ்தலர் 17:11. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்களை
வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலியாய் இருந்தார்கள். போதும். பெரேயா பட்டணத்தாரை குறித்து பவுல் எழுதுகிறார், இந்த பட்டணத்தார் மன வாஞ்சையாய் வேத வசனங்களை ஆராய்ச்சி செய்ததினால் நற்குணசாலிகளாய் மாற்றப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ மூன்றாவது நான் சொல்லுகிற காரியம் என்ன? கர்த்தர் உங்களை நடத்த வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் கர்த்தருடைய வேத வசனத்திலே ஒவ்வொரு நாளும் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். போன வாரத்திலிருந்து இந்த வாரம் வரைக்கும் வந்திருக்கீங்க. எனக்கு நான் படிக்க தெரியலைங்கவங்க கை வைத்தண்டா, சரியா? நான் நல்லா படிச்சிருக்கேன் அப்படிங்கவங்க போன ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை, போன ஞாயிற்றுக்கிழமை நடக்கிறேன் அப்படிதானக்கா? ஆமாம் ஆமாம். அந்த ஞாயிற்றுலேருந்து இந்த ஞாயிறு வரைக்கும் வேதாகமத்தை வீட்டில் உட்காந்து படித்தேன் அப்படிங்கிறவங்க, படித்தவங்க, எனக்கு நல்லா புக்கு படிப்பேன், கதை புக்கு படிப்பேன், மற்ற காரியம்லாம் படிப்பேன், செல்ஃபோனில் வாட்ஸ்அப் படிப்பேங்கவங்க வேதாகமத்தை எவ்வளோ படிச்சிங்க சொல்லுங்க. ஹலோ, உங்கள்கிட்ட தான் கேட்கேன். அப்படி தானே? ஒரு வீட்டில் 2 பேர் இருந்தால் இப்போ எத்தனை பைபிள் இருக்கும்? 4 பைபிள் இருக்கும். அப்படி தானே? பிரைஸில் பைபிள், பிறந்த நாளுக்கு பைபிள், கல்யாண நாளுக்கு பைபிள். அப்படி தானே? ஒரு காலத்தில் பைபிள் கிடைக்காது. இப்போ இன்றைக்கி எங்களுடைய மிஷினரிகளுக்கு கிடைக்க மாட்டேங்கி. நம்ம இங்கேருந்தா வாங்கி அந்த மொழியில், மராட்டிய மொழியில், தெலுங்கு மொழியில், குஜராத் மொழியில் வாங்கி அனுப்பணும். ஆனால் நமக்கு அந்த கிதியோனுங்கிற ஊழியக்காரங்க வந்த பிறகு பைபிளுக்கு பஞ்சமே இல்லை. 150 ரூபாயிலேருந்து இன்னைக்கு 300 ரூபா வரைக்கும் நல்ல பைபிள் வாங்கலாம். அப்படி தானே? வாங்கி என்ன செய்யணும்? அப்படியே அலமாரில் வச்சிடணும், சரியா? சில ஆட்கள் ரேஷன் கார்டு வைக்கிறதுக்கு, ஆதார் கார்டு வைக்கிறதுக்கு, அதுக்கு தான் பைபிளை பயன்படுத்தாங்க. அது உள்ளே வச்சா பத்திரமா இருக்கும், எடுக்கிறதுக்கு லேசு அப்படின்னு. அதுக்காக வச்சிருக்கிய? வசனம் சொல்லுகிறது, பெரேயா பட்டணத்தார் மன வாஞ்சையோடு கூட, மன வாஞ்ச, வேதத்தை படின்னு அக்கா சொல்லக்கூடாது, நான் சொல்லக்கூடாது, மற்றவங்கள சொல்லக்கூடாது. அந்த வாஞ்சை நமக்கு இருக்கணும். அப்படிதானே? அந்த வாஞ்சை நமக்கு, ஹலோ உங்கள்கிட்ட தான் கேட்கேன், அந்த வாஞ்சை என்ன செய்யணும்? நமக்கு இருக்கணும். நமக்கு வாஞ்சன்னு ஒன்று உண்டு, தெரியுமா? வாஞ்சன்னு ஒன்று என்ன செய்யணும்? உண்டு, அதிகமாக உண்டு. ஒருவேளை கிறிஸ்மஸ் டைம் வந்துட்டுனா எப்போ என்ன செஞ்சிருவோம்? சேலை எடுத்துருவோம். அப்படி ஒரு வாஞ்சை உண்டு. ஒரு சில ஆட்களுக்கு மற்ற வாஞ்சை உண்டு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாஞ்சை உண்டு. ஆனால் வசனம் சொல்லுகிறது, மன வாஞ்சை இதில் இருக்குமான்னா கர்த்தருடைய வேதத்தில் அவர்களுக்கு மன வாஞ்சை இருந்துதான். அதனால்தான் அவர்கள் நற்குணசாலிகளாய் மாற்றப்பட்டார்கள். இந்த பெரேயா பட்டணத்துக்காரர்கள், கொரிந்து பட்டணம் எல்லா பட்டணத்தை விட கடைசியில் தான் சுவிசேஷம் போய் சேர்ந்தது. பெரேயா பட்டணத்துக்கு சுவிசேஷம் 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் அதுக்கு பிறகு அவர் பவுல் போய் சேர்ந்தார். அப்போ போய் தான் சுவிசேஷம் பண்ணி இவங்களுக்கு பைபிள்லாம் கிடைச்சிது. ஆனால் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, மற்ற பட்டணத்துக்காரங்களை விடலாம் நற்குணசாலிகளாய் மாற்றப்பட்டார்கள். வேதவசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 119 165, கர்த்தருடைய வேதத்தை நேசிப்பவருடைய வாழ்க்கையிலே மிகுந்த சமாதானம் உண்டு. அவருடைய வாழ்க்கையில என்ன இல்லை? இடரல் இல்லை. கர்த்தருடைய வேதத்தை நேசிப்பவர்களுக்கு, நம்ம யாரை நேசிப்போம்? அப்படித்தானே? யாரை நேசிப்போம்? நமக்கு ரொம்ப வேண்டியவங்களை நேசிப்போம், நமக்கு ரொம்ப சொந்தக்காரங்களை நேசிப்போம், நமக்கு நல்ல நண்பர்களை நேசிப்போம், நமக்கு வேண்டியவர்களை நம்ம நேசிப்போம். வந்திருக்கிறாங்க, எப்படியாவது ஒரு காஃபி கொடுத்துடணும், எப்படியாவது ஒரு பண்டம் கொடுத்துடணும், எப்படியாவது மத்தியானட்டை ஒரு சாப்பாடு கொடுத்துடணும். யாரை நேசிப்போம்? ரொம்ப வேண்டியவர்களை நேசிப்போம். வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தை நேசிப்பவருடைய வாழ்க்கையில மிகுந்த சமாதானம் உண்டு. அவருடைய வாழ்க்கையில இடரலே கிடையாது. அந்த வாழ்க்கை தோல்விங்கிறதுக்கு அடையாளமே இல்லை. ஏன்னா அவங்க கர்த்தருடைய வேதத்தை நேசித்து படிக்கிறாங்க. அதே சங்கீதக்காரன் தான் திரும்ப அழுத்துறாரு பாருங்க. சங்கீதம் 1வது சங்கீதத்துல அந்த 1, 2, 3 வசனத்தை அப்படி வாசிங்கன்னா, கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்கிற காரியம் என்ன செய்யுமா? வாக்கியம். நீங்க 119வது சங்கீதத்தை வீட்டில் இருக்கும்போது படிங்க, அது ஒரு பெரிய சங்கீதம். ஆனா அதுல பாதிக்கு மேல வேதாகமத்தை குறித்தே எழுதியிருக்கோம். வேதாகமத்தை குறித்தே தான் என்ன செய்திருக்கிறோம்? எழுதியிருக்கோம். ஏன்? நம்முடைய சர்ச்சுக்கு அதுக்கு பேர் தானே வேதமே வெளிச்சம்தான். அப்படிதானே? அப்போ அதே வசனங்கள் இருக்கு. 119 165 வாசிங்கன்னா, உம்முடைய வேதம் என்னுடைய கால்களுக்கு
தீபமாக இருக்கிறது, பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. உம்முடைய வேதம் இல்லைன்னா நான் தூக்கத்திலே என்ன செஞ்சிருப்பேன், செத்து போயிருப்பேன், மரித்து போயிருப்பேன். அப்படி நிறைய காரியங்களை 119வது சங்கீதத்தில் நீங்கள் படிக்க முடியும். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில வேதத்தை யாரும் உங்களை விட்டு பிரிக்க முடியாத அளவிற்கு வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஊழியக்காரர் இப்படி அடிக்கடி என்கிட்ட சொல்வாரு, ஜெபம் நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், அதுக்கு ஒருவேளை ஆண்டவர் உடனே பதில் கொடுத்துருவாரு, இல்லை தாமதமாக கொடுத்துருவாரு, இல்லைன்னா நோன்னு சொல்லிடுவாரு. அப்படி ஜெபத்திற்கு ஆண்டவர் இது சித்தமே கிடையாதுன்னு சொல்லிடுவாரு. ஆனால் ஒரு தேவ பிள்ளை வேதாகமத்தில் உட்கார்ந்து வேதத்தை வாசித்தீங்கன்னா நீங்கள் வாசிக்க வாசிக்க கர்த்தர் வசனத்தின் மூலமாய் உங்களோடு கூட பேச ஆரம்பிப்பார். அல்லேலூயா. கவலையில் இருக்கும்போது உங்களுக்கு ஆறுதல், குழப்பத்தில் இருக்கும்போது தெளிவு, துன்பத்தில் இருக்கும்போது ஆறுதல், அதே சமயத்தில் ஒரு புதிய காரியத்தை தொடங்குவதற்கு ஆசீர்வாதமான வசனங்கள், இதெல்லாம் கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே வேதத்திலிருந்து எழுதுவார். சாது சுந்தர் சிங்கையா ஒரு ட்ரெயினில் வந்துகிட்டு இருந்தார். அவர் அந்த நாட்களில் ரொம்ப வேதத்தை படிக்காத ஒரு காலம். ஏன்னா அவர் சீக்கிய மதத்திலிருந்து வந்ததுனால வேதத்தை ரொம்ப படிக்கலை. ஆனால் அவருக்கு வேதத்தில் ரொம்ப ஆர்வம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு இயேசுவானவர் அவரை நேரடியாக சந்தித்தார். தற்கொலையில் இருந்த சாது சுந்தர் சிங்கையே இயேசுவானவர் பிடித்து அவர்னால் அவர் ரொம்ப இயேசுவிடத்தில் அன்பு செலுத்தினார். ஒரு நாள் ட்ரெயினில் வந்துட்டு இருக்கிறாரு. அவரும் அவரோடு கூட இருக்கிற ஒரு சின்ன ஊழியக்காரரும் ட்ரெயினில் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி ட்ரெயினில் பயங்கர கூட்டம். ஆனால் அப்போ சாது சுந்தர் சிங்காவுக்கு வேதத்தை அவ்வளோ ரொம்ப வாசிக்க தெரியாத காலம். அப்போ ஆனால் வேதத்தை கீழே வைக்க மாட்டார், தன்னுடைய கையிலே வைத்திருப்பார். அப்போ அந்த கம்பார்ட்மெண்ட்லாம் கூட்டம். அந்த ட்ரெயின் போய் கொண்டு இருக்கும்போது அந்த ட்ரெயினில் ஒரு குடுகுடுப்புக்காரனும் ஏறிட்டான். ஒரு குடுகுடுப்புக்காரனும் ஏறி ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டில் போய் உங்களுக்கு நல்ல காலம் பிறக்குதுன்னொன்னே ஒரு சில ஆட்கள் கையை கொடுப்பாங்க, அவங்களுக்கு ஜோசியம் பார்ப்பான். ஒரு சில ஆட்களுக்கு இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு சொல்லி நிறைய அவனுடைய தொழிலை அவன் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்போ அந்த குடுகுடுப்புக்காரன் அப்படியே ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டாக முடிச்சுட்டு வரும்போது சாது சுந்தர் சிங்கை இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டுகளை வரான். அங்கே ஒரு 60 பேர் இருக்காங்க. இருந்த உடனே இவன் வந்து அந்த குடுகுடுப்பை அடித்தான். அவனால் அடிக்க முடியலை. அப்போ அவன் சொன்னான், ஐயா நீங்கள் இருக்கிறதுனால என்னால் தொழில் செய்ய முடியலை. என்ன செய்ய முடியலை? என்னால் தொழில் செய்ய முடியலை. அவனும் வேத புத்தகத்தை தெரிந்தவன். அதனால் அவன் சொன்னான், உங்கள் கையில் இருக்கிற இந்த வேதாகமத்தை என்ன செய்யுங்க, தயவுசெய்து உங்கள் பேக்கில் வச்சுருங்க, அல்லனா மறைச்சி வச்சுருங்க அப்படின்னு சொன்னான். இப்போ சாது சுந்தர் சிங்கையா அவர் பதில் சொன்னார், இவ்வளோதானப்பா உனக்கு பிரச்சனை, உன் தொழிலுக்கு நான் இடைஞ்சலுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு உடன் வந்திருக்கிற ஊழியக்காரற்றை கொடுத்துட்டு, நம்மளை சார்ந்தவர்கள் 3வது கம்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க, அவங்ககிட்ட கொண்டு என்ன செஞ்சிரு, வேதாகமத்தை கொடுத்துரு. 3வது கம்பார்ட்மெண்ட் 2வது கம்பார்ட்மெண்ட் தாண்டி கொடுத்துரு அப்படின்னாரு. அவன் கூட இருக்க தம்பி வாங்கிட்டு போயிட்டான். போனோடனே சாது சுந்தர் சிங்கையா அமைதியாக உட்கார்ந்துருந்தார். உட்கார்ந்தோடனே அந்த குடுகுடுப்புக்காரே மீண்டும் அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணான். அவனால் அடிக்க முடியலை. அப்போ அவன் திரும்ப சொன்னான், ஐயா என்ன சொன்னீங்க? அவர் சொன்னார், உன் முன்னாடி தானப்பா கொடுத்து விட்டேன், திரும்ப ஏன்ட்ட கேள்வி கேட்குற? அப்போ உன் மந்திரம் தான் என்ன செய்ய மாட்டேக்கு, வேலை செய்ய மாட்டேக்கு அப்படின்னு சிரிச்சிட்டு சொல்லிட்டு அவர் ஒரு வார்த்தை சொன்னாராம், நான் கையில் வைத்திருந்த வேதாகமத்தை நீ வாங்கிட்டு போயிட்ட, கையில் வைத்திருக்கிற வேதாகமத்தை நான் செஞ்சுட்டேன், கொடுத்துட்டேன். ஆனால் என் இருதயத்துக்களை வரைந்து வைத்திருக்கிற பதித்து வைத்திருக்கிற வேத வசனமும் வேதாகமும் அதற்கு உனக்கு நேராக கிரியை செய்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொன்னார், நான் வேதத்தை ரொம்ப படிக்கிறனோ இல்லையோ, அந்த வசனங்களை நான் மனப்பாடம் செய்து அது ஒவ்வொரு நொடி பொழுதும் என் இருதயத்துக்குள்ளாக இருந்து அது தீபமாக எரிந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி என்னுடைய அனுபவ சாட்சியை சொல்லி முடித்தார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் வேதாகமத்தை அப்படியே முழுசாக வச்சிட்டிங்கன்னா நமக்கு எதிராக இருக்கிற சத்ரு, நமக்கு எதிராக இருக்கிற எந்த பில்லி சூனியம் எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அது நம்ம கிட்ட வரவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் வேதத்தை படிக்கணும். இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் என்னன்னா நம்ம படிக்கதே கிடையாது, அப்படி தானே? வேற எதுக்கெல்லாமோ முக்கியத்துவம் கொடுக்குறோம். வேதத்தை யார் படிப்பா? ஊழியக்காரங்க படித்து பிரசங்கம் பண்ணிடுவாங்க, ஊழியக்காரக்கா பிரசங்கம் பண்ணிடுவாங்க. இப்படித்தான் இன்னைக்கு மைண்ட் செட் வந்துட்டு. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் போனால் கொஞ்ச நேரம் வசனத்தில் பேசிடுவாங்க, கேட்டுக்கிடுவோம். அப்படி அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், பெரையா பட்டணத்து மக்கள் தான் படித்தாங்க, அங்கே ஊழியக்காரங்க படித்தாங்க, ஊழியக்காரங்க பிரசங்கம் பண்ண பவுலே போடலை. பெரையா பட்டணத்து மக்கள் தான் என்ன செஞ்சாங்கன்னா வேதாகமத்தை அவர்கள் படித்ததினாலே நற்குணசாலிகளாய் மாற்றப்பட்டார்கள். ஆரம்பத்திலிருந்து ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இயேசுவானவர் வேதத்தை படித்திருந்தார். ஏன் இயேசு படிக்கணும்? அவர் அற்புதம் செய்கிறவர், அதிசயம் செய்கிறவர், இன்றைக்கும் அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறவர். அவருக்கு ஏன் வேதாகமம் வேணும்?
அவரும் வேதத்தின் அடிப்படையில தான் சத்ருவை மேற்கொண்டார். மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, இயேசுவானவர் இப்போ நல்ல அபிஷேகம் பெற்றாச்சு. நல்ல அபிஷேகம் பெற்று 40 நாள் உபவாசம் இருந்து அப்படியே ஊழியத்தை தொடங்கலான்னு வராரு. பிசாசு வந்து கரெக்டா நிற்கான். யார் வந்து நிற்கான்? பிசாசு வந்து நேரடியா நிற்கான். நின்னோடனே இயேசுவானவர் யோசிச்சிருப்பாரு, என்னடா இது, மக்களுக்கு போய் இன்னும் அற்புதத்தை செய்யலான்னு பார்த்தா இவன்லாம் திரும்பவும் வந்து நம்ம முன்னாடி நிற்கிறான். அப்படிங்கும்போது அவன் கிளீனா கேட்டான், இந்த பக்கத்துல கல் கிடக்கு, 40 நாள் சாப்பிடாம இருந்திருக்காரு, கல்லை என்ன செஞ்சிடும்? அப்பமாக்கிறோம். நீர் அதிசயம் செய்கிற ஆண்டவர் தானே, அப்பமாக்கிறோம்னு சொன்னாரு. இயேசுவால ஆக்க முடியும். இயேசுவால என்ன செய்ய முடியும்? ஆக்க முடியும். ஏன் இயேசு திரும்ப அவனுக்கு வேதத்தை வச்சு உபாகமத்துல 8வது 9வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அவன் கேட்ட கேள்விகளுக்கு பதில் இங்க இருக்கு. உபாகமம் 8:9 ஆண்டவர் அழகா சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து ஒவ்வொரு வார்த்தைகளினாலும் பிழைத்திருப்பான் என்று எழுதி இருக்கிறதே என்று சொன்னார். ஆண்டவர் பதில் செஞ்சிருக்கலாம், அற்புதத்தை செஞ்சிருக்கலாம். ஏன் அற்புதத்தை அந்த இடத்துல செய்யலன்னா, இயேசுவானவர் ஒரு இடத்துல சொல்லுகிறார், வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது. அல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவர் அவனுக்கு வேதத்தின் அடிப்படையிலே பதிலை கொடுத்தார். ஒரு உன்னதமான பிசாசை அந்த இடத்துல 3 சோதனை, 1 2 அல்ல, மேல இருந்து குதியும்மா இந்த உலகத்தை உமக்கு தாரேன்னு சொன்னா, ஆண்டவர் எல்லாவற்றிற்கும் வேத வசனத்தின் அடிப்படையிலே பதில் கொடுத்தபடியினால்தான் இன்றைக்கு நீங்களும் நானும் வைத்திருக்கிற வேதாகமம் உயிருள்ள வேதாகமமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ முதல்ல கொஞ்ச நேரம் வேதாகமத்தோடு வேதத்தோடு ஒன்றி இருந்தோன்னு சொன்னா, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிற ஒரு ஆண்டவராய் வந்து விடுவார். அல்லேலூயா. முதல்ல சொன்னேன், காத்திருக்கிறவர்களை ஆண்டவர் நித்தமும் நடத்துகிறார். எதற்கு காத்திருக்கிறவர்கள்? கர்த்தருடைய பிரசன்னம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேகஸ்தம்பம் அக்கினிஸ்தம்பம் எப்படி அவசியம், அந்த காத்திருக்கிற மக்களை கர்த்தர் வழி நடத்தினார். 2வது, தினமும் ஜெபிக்கிற ஒரு மனிதன், தானியேலுடைய வாழ்க்கை, அதை ஆண்டவர் எப்படி வழி நடத்தினார்? ஒருவேளை அவனுக்கு எதிரான சூழ்ச்சி, எதிரான ராஜாக்கள், எதிரான மக்கள் மத்தியில் எதிரான சிங்கக்கவி, அதிலையும் ஆண்டவர் அற்புதமாய் வழி நடத்தினார். 3வது, பெரேயா பட்டணத்து மக்கள் ஒருவேளை வேதத்தை படித்தபடியினால் அவர்கள் அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற ஜனங்களை காட்டிலும் நற்குணசாலிகளாய் ஆண்டவர் வழி நடத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கும்போது நிறைய குடும்பங்கள் என்கிட்ட கேட்குற கேள்வி, அண்ணே பிள்ளை ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்துருக்கா, பையன் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்துருக்கானா, ஏதாவது சர்ச்சைக்கு போகிறானா, உங்களை மாதிரி ஊழியக்காரங்கிட்ட பழக்கம் வச்சுருக்கிறானா அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கிற ஒரு 3 வருஷமா ரொம்ப கேட்காங்க. ஏன் தெரியுமா? ஏன்? வசனம் சொல்லுது, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் அப்படின்னு பைபிள் போட்டிருக்கு. இப்போ இவங்களுக்கெல்லாம் எல்லா நேரத்திலும் ஊழியத்துக்கும் திருச்சபைக்கும் இப்படிப்பட்ட ஜபக்கூடுகைக்கு நம்ம ஆளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, முடியலை. ஆனால் அந்த கல்யாணம்னு வரும்போது அவங்களுக்கு தெரியுது, ஒரு சபைக்கு போகிறவன், ஒரு பைபிள் படிக்கிறவன், ஒரு ஆவிக்குரிய பிள்ளை தான் நல்ல பையன், குணசாலியான மகாங்கதை கண்டுபிடிச்சிட்டீங்க, சந்தோஷம். அதனால எங்கிட்ட கேட்கீங்க, ஒருவேளை அக்கா மாதிரி ஆட்கிட்ட கேட்பீங்க, உங்கள் சர்ச்சுக்கு வருதா, உங்கள் சபைக்கு வருதா அப்படிலாம் கேட்கீங்க. நான் சொல்றேன், உண்மை, சர்ச்சுக்கு வர பிள்ளை, சர்ச்சில் விபிஎஸ் நடத்த பிள்ளை, சர்ச்சில் இப்போ முன்ன நிற்கிற பிள்ளை நல்ல பிள்ளை தான், மாற்று கருத்து இல்லை. இந்த பிள்ளையை உருவாக்குகிற பெற்றோர்களாக நீங்கள் ஏன் இருக்க மாட்டேக்கீங்க? இந்த பிள்ளையை உருவாக்குவது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் 5ஆப்பு படிக்கும்போது, 6ஆப்பு படிக்கும்போது, 7ஆப்பு படிக்கும்போது வேதத்தை படி, வேதத்தை நேசின்னு சொன்னீங்கன்னா, நல்ல பிள்ளைகளை சர்ச்சில் போய் தேடண்டாம், நல்ல பிள்ளைகளை ஊழியக்காரங்கிட்ட கேட்கலண்டாம், நீங்களே கண்டுபிடிச்சலாம். ஏன்னு சொன்னால், இன்றைக்கு பிள்ளைகள் ஒருவேளை பையங்க வேதத்திற்கும் ஜபத்திற்கும் ஆலயத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்காதபடி உலக சிற்றின்பத்திலே, உலக பாவத்திலே தள்ளப்பட்டு இருக்கிறபடியினால் இன்றைக்கு தேர்ந்தெடுப்பதற்கு இப்படிப்பட்ட இடத்திலிருந்து தான் நல்லவர்கள் வர முடியும் என்று பெற்றோர்கள் இன்றைக்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். நான் ஒரு காரியத்தை சொல்லுங்கிறேன், அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு எந்த அளவிற்கு வேத வசனத்தை விதைக்கிறீர்களோ அந்த இடத்துல தான் பிள்ளைகள் உருவாக்கப்படுவார்கள். ஆண்டவர் வேதத்தின்படி நடக்கிறவர்களை உயர்த்துவேன், மேன்மைப்படுத்துவேன்னு சொல்லுகிற ஆண்டவர், அதே ஓசியாவில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார், நீங்கள் என் வேதத்தை மறந்தால் நான் உங்களுடைய பிள்ளைகளை என்ன செய்வேன்? மறந்து விடுவேன். ஒருவேளை ஆண்டவர் எந்த இடத்துலையும் நான் உங்களை மறந்துடுவேன், கைவிட்டுவேன்னு சொல்லலை. ஆனால் ஆண்டவர் ஒரு இடத்துல அப்படி சொல்கிறாருன்னா வேதத்திற்கு ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறார். இந்த நாட்களிலே
ஒருவேளை நாம் வேதத்திலே காலூன்றி நிற்கும் போது, வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய குடும்பங்களையும் எப்படி நடத்துவார்? நற்குணசாலிகளாய், இந்த உலகத்துல இவன் தான் சிறந்தவன், இவன் தான் நல்ல பையன், இந்த பொண்ணு தான் நல்ல பொண்ணு அப்படிங்கிற பட்டத்தோடு நடத்துவதற்கு ஆண்டோடைய வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் நற்குணசாலிகளாய் நம்மளை வழி நடத்துவார். கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 23வது வசனம். லூக்கா 9:23. போதும். ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், நான் உங்களை வழி நடத்த வேண்டும், கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்த வேண்டும், நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அனுதினமும் டெய்லி அவன் என்ன செய்யணும்னா என்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு எனக்கு பின்னாடி வர வேண்டும். வேதவசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 23:1, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் என்ன செய்ய மாட்டேன்? தாழ்ச்சி அடைய மாட்டேன். ஏன் தாவீது அதுல கர்த்தர் என் மேய்ப்பர் அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிற அந்த இடத்துல ஆடுகள் வளர்க்கிறவங்க எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா, அவங்க பாட்டு முன்னாடி போய்கொண்டு இருப்பாங்க. ஆட்டு மந்தை வைத்திருக்கிறவங்க, ஆடுகள் என்ன செய்யும்? அவனுக்கு பின்னாடி தான் போய்கொண்டு இருக்கும். அப்படிதானே? நம்ம ஊர்ல அப்படி இருக்கான்னு தெரியல. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில ஆடு மேய்க்கிறவன் முன்னாடி ரோட்ல போய்கிட்டு இருந்தா ஆடுகள் பின்னாடி வந்து கொண்டு இருக்கும். அதை மையப்படுத்தி தான் தாவீது எழுதுகிறான், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், அவர் முன்னாடி போனார்னா நான் பின்னாடி வந்து கொண்டு இருக்கிறேன். ஆண்டவர் இதை சொல்லுகிறார், ஒருவன் எனக்கு பின்னாடி வரணும், நான் தான் வழி நடத்தணும், நான் தான் கரம் பிடிக்கணும், என்ன போல அவன் வாழ்க்கையில மாறணும்னு சொன்னா அவன் அனுதினமும் என்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு தான் வர முடியும். சிலுவை இல்லாத வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. சிலுவை இல்லாத வாழ்க்கையிலே ஜெயம் இல்லை. சிலுவை இல்லாத வாழ்க்கையிலே சத்ருவுக்கு ஒருவேளை சத்ருவை மேற்கொள்ள முடியாது. சிலுவை இல்லாத இடத்திலே நாம் சோதனைகளை தாண்ட முடியாது. சிலுவை இல்லாத இடத்திலே நாம் வர இருக்கிற காலங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. சிலுவையிலே ஆண்டவர் வெற்றி சிறந்தவராய் இருக்கிறபடியினால் நாமும் நம்முடைய வாழ்க்கையில வெற்றி சிறப்பதற்கு அந்த சிலுவையை ஆண்டவர் எல்லா இடத்திலும் விசேஷமாய் புதிய ஏற்பாட்டிலே பவுல் அநேக இடத்துல இந்த சிலுவையை குறித்தே நான் மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லி எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். அதனுடைய அர்த்தம் என்ன? வாசிக்கலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்கள். கலாத்தியர் 5:24. கலாத்தியர் 5:24. போதும். கிறிஸ்துவை உடையவர்கள், ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார், கிறிஸ்தவராய் இருக்கிற நீங்களும் நானும் கிறிஸ்துவை உடையவர்கள். நம்முடைய மாமிசத்துல இருக்கிற ஆசைகளையும் அதன் ஆசை இச்சைகளையும் எங்க அடிச்சிருக்கிறாங்க? சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஒரு மனுஷன் எனக்கு இந்த உலக சிநேகம் வேண்டாம், உலகத்துல இருக்கிற ஆசைகள் வேண்டாம், உலகத்துல இருக்கிற காரியம் வேண்டாம், கிறிஸ்து என்னை வழி நடத்தட்டும் என்று சொல்லி அவருக்கு பின்னாடி போகிறவன் தான் எனக்கு உண்மையான சீசன், உண்மையான சீசி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதைத்தான் நீங்கள் மத்தேயு 19 பார்க்க முடியும். அருமையான ஒரு வாலிபன் வருகிறான், போதகரே என்று சொல்லுகிறான். ஆண்டவருக்கும் அவனுக்கும் வாக்குவாதம் போய்கொண்டே இருக்கிறது. கடைசி ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பா நித்திய ஜீவனை பெறணும்னா உன்ட்ட ஒரு குறை இருக்கு, நியாயப்பிரமாணத்தெல்லாம் படிச்சுட்ட, எல்லாம் படிச்சுட்ட, உன்ட்ட இருக்கிறத எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடுன்னு இயேசு சொன்னார். ஒரே ஒரு வார்த்தை தான், உன்ட்ட இருக்கிறதெல்லாம் வச்சு என்ன செய்ய, இல்லாதவனுக்கு கொடு அப்படின்னு சொன்னார். அவன் வசனம் சொல்லுகிறது எல்லாம் படிச்சிருந்தான், நியாயப்பிரமாணம் படிச்சிருந்தான், எல்லாம் படிச்சிருந்தான். அப்போ இயேசு இப்படி ஒரு வார்த்தை கடினமா சொன்ன உடனே அவன் வசனம் சொல்லுகிறது, அவன் துக்கமுகமாய் என்ன செஞ்சுட்டான்? துக்கமுகமாய் திரும்பி போயிட்டான். ரொம்ப வேதனையான ஒரு வசனம். துக்கமுகமாய் அவன் என்ன செஞ்சுட்டான்? திரும்பி போயிட்டான். ஆரம்பிக்கும் போது நல்லா வந்தான், போதகரே அப்படின்னா நான் நியாயப்பிரமாணத்தை சின்ன பிள்ளையிலேருந்து கை கொண்டு இருக்கிறேன், எனக்கு பைபிள் தெரியும், வசனம் தெரியும், எல்லாம் தெரியும். இப்போ எனக்கு ஒரு வாஞ்சை என்னன்னா நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ளணும் உம்மிடத்துல. என்னன்னே ஆண்டவர் எல்லாவற்றையும் சொல்லிட்டு கடைசி சொன்னாரு, உன்கிட்ட இருக்கிறத எல்லாவற்றையும் விற்று நீ என்ன செய்ய, தரித்திரருக்கு கொடு சொன்னோடனே அவன் அப்படியே பின்னாடி போயிட்டான். ஆனால் அதே இதை அப்போஸ்தலர் நடபடிகள் ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை நினைவுபடுத்துகிறார். 28வது அதிகாரத்தில் அங்கே எத்தியோப்பிய மந்திரி ஒருத்தன் இருக்கிறான்.
அவன் எல்லாம் வச்சிருக்கிறான். ஒருவேளை அவன் ஒரு அரசவையில் இருக்கிறான், பொக்கிஷ சாலையில் பணப்பொறுப்பில் இருக்கிறான், ரதம் வச்சிருக்கிறான், எல்லாம் வச்சிருக்கிறவன் ஒரு நாள் எல்லாவற்றையும் தன்னுடைய அங்கே இருக்கிற அரண்மனை நிர்வாகம் எல்லாவற்றையும் விட்டு அந்த ரதத்தில் எருசலேம் பட்டணத்துக்கு வந்து, அன்னைக்கு தேவாலயம் கிடையாது, தேவாலயத்தில் சீசர்கள் கிடையாது, யாருமே கிடையாது. அங்கே வந்து அந்த ரதத்தை விட்டுட்டு அப்படி வந்து உள்ளே உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். அந்த பைபிளை எடுத்து அவன் தன்னுடைய ரதத்தில் ஏற்றி போய்கிட்டு இருக்கிறான். அப்போ ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கும்போது சொன்னார், எப்பா இவன் எங்கேயோ இருந்து நம்முடைய சன்னிதானத்துக்கு நம்ம தேடி, ஒருவேளை அரசாட்சியை விட்டுருக்கிறான், பொக்கிஷ சாலையை விட்டுருக்கிறான், இப்போ ஒரு ரதத்தில் அவனுக்கு வேண்டிய ஒரு நிம்மதியை தேடி இந்த எருசலேம் பட்டணத்துக்கு, எருசலேம் தேவாலயத்துக்குள்ள வந்திருக்கிறான். யாரும் கிடையாது. அன்னைக்கு சீசர்கள் துன்பப்படுத்தப்பட்ட காலம். அப்போ 3வது இடத்துல இருக்கிற பிலிப்புட்ட ஆண்டவர் பேசுறாரு, எப்பா அப்போ அவன் ரதத்தில் திரும்ப போய்கிட்டு இருக்கான், இந்த ஆத்மாவை விட்டுறக்கூடாது, நீ போய் என்ன செய்யி அவன் கூட ஏறிக்க, அந்த ரதத்தில் போய் ஏறிக்கன்னு சொன்னார். அந்த எத்தியோப்பிய மந்திரி ரதத்தில் ஏற்றினான். ஏசாயா 53வது அதிகாரத்தை கொடுத்து பிலிப்பு நல்ல விளக்கத்தை கொடுத்தான். அப்போ அவன் சொன்னான், என்கிட்ட இவ்வளோ ஆஸ்தி இருக்குது, இவ்வளோ அந்தஸ்து இருக்குது, நான் பெரிய இதெல்லாம் இல்லை. அவன் சொன்னான், நான் எல்லாவற்றையும் முழு மனசோட விட்டுட்டு இந்த முழு மனசில் ஏசு மட்டும் எனக்கு போதும்னு சொல்லி அந்த எத்தியோப்பிய மந்திரி சொன்னதுனால அங்கே இருந்த ஒரு குளத்தில் உடனே 2 பேரும் இறங்கி பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். ஏசு பிலிப்பை எடுத்துக்கிட்டாரு. அந்த எத்தியோப்பிய மந்திரி திரும்ப ஊருக்கு போனான். அப்போ என்ன அடையாளம்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் விரும்புகிற காரியம், நீ என்னை பின்பற்றி வர விரும்பினால் நீ இந்த உலக காரியம், மாமிசத்தின் ஆசை இச்சைகளை எல்லாவற்றையும் வெறுத்து விட வேண்டும். ஒருவேளை நம்ம கேட்கலாம், எல்லாமே நமக்கு வேணும்யா, எல்லாமே நமக்கு வேணும், புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நமக்கு ஆண்டவர் என்னத்தை விட சொல்றாரு அப்படின்னா, அங்கே கலாத்தியரில் பவுல் திரும்ப எழுதாரு பாருங்க, வாசிக்கலாம். 5வது அதிகாரம் 19, 20, 21 இந்த 3 காரியத்தை நம்ம விட்டா போதும். 3 வசனத்துல என்ன சொல்லி இருக்கு, இதை மட்டும் நம்ம விட்டா போதும் ஆண்டவரை பின்தொடர்வதற்கு. வாசிக்கலாம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 19, 20, 21. ம் 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 போதும். இதுல போடப்பட்டிருக்கிற 19 காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காரியங்களை எல்லாம் வெறுத்து விட்டு, இந்த காரியங்களை எல்லாம் நீ சிலுவையில் அடிச்சுட்டு, இந்த காரியங்கள் எல்லாம் ஒதுக்கிட்டு என் கூட வந்தனா நான் உன்னை வழி நடத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் போடப்பட்டு இருக்கிறது விக்கிரக ஆராதனை, வேசித்தனம், காம விகாரம், வாக்குவாதம், சண்டைகள், களியாட்டுகள், இச்சைகள், கோபங்கள், மார்க்க பேதங்கள், இத்தனை காரியம் போட்டிருக்கிறது. இதெல்லாம் இயேசு விரும்புகிற காரியமா? இதெல்லாம் இயேசு விரும்புகிற காரியமா? உங்கள்கிட்ட கேட்குறேன், இதெல்லாம் இயேசு விரும்புகிற காரியமா? இல்லை. இந்த காரியத்தை செய்கிற நம்மளோட இயேசு வருவாரா? வருவாரா? வரக்கு வாய்ப்பே இல்லை. அப்படித்தானே? நான் தைரியமாக உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன்னா, அக்கா விக்கிர ஆராதனை இருக்கா அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டா, இல்லை பிரதர் எங்களை பார்த்தா கேட்கிங்க அப்படிம்பீங்க. அதே சமயத்தில் வேற காம களியாட்டுகள், வேசித்தனம், இந்த மாதிரி காரியங்கள்லாம் கேட்டா நாங்களாம் அப்படிலாம் இல்லை, ரொம்ப நல்ல ஆட்கள் அப்படிதான் சொல்லுவோம். நானும் சொல்லுவேன், நீங்களும் சொல்லுவீங்க. ஆனா கோபம் இருக்குதா? பொறாமை இருக்குதா? எரிச்சல் இருக்குதா? சண்டை இருக்குதா? உங்கள்கிட்ட தான் கேட்கேன். இதெல்லாம் வச்சுட்டு ஆண்டவரே என்னை கைப்பிடித்து நடத்துங்க ஆண்டவரே, நீங்கள் உங்கள் கூட தான் நான் வழி நடத்தணும், நான் என்ன செய்யணும், நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக இருக்கணும், வற்றாது நீருற்றாக இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. நில்லு, இதெல்லாம் இறக்கி வை. முதல்ல இதெல்லாம் என்ன செய்யி? இறக்கி வை. கோபத்தை இறக்கி வை, வாக்குவாதத்தை இறக்கி வை, சண்டையை இறக்கி வை, பொறாமையை இறக்கி வை. இதெல்லாம் வச்சுட்டு என் கூட வந்தானே என் பேரையும் நீ கெடுத்து விடுவேன். என்ன செய்வேன்? என் பேரையும் கெடுத்து விடுவேன். ஏசுநாதர் இவர் கூட கூட்டா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். சரியா? ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காரியங்களை நாம் விட்டுவதற்கு அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை இன்றைக்கு காலகட்டத்தில் செல்ஃபோன் எல்லாத்துட்டையும் இருக்குது. செல்ஃபோனில் ரொம்ப நிதானமாக பேசணும், ரொம்ப கவனமாக பேசணும், ரொம்ப நிதானமாக பேசணும். அப்படி தானே? ஒரு நாள் நான் திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டில் நின்னேன். இப்போ ஒரு சகோதரருக்கு ஃபோன் வந்தது, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி. நாங்கள் ஒரு 10 பேர் நிற்கோம். அவர் சகோதரன் எனக்கு யாரும் தெரியாது. அப்போ பஸ் ஸ்டாண்டில் நிற்கும், மதுரைக்கு போகிறதுக்கு நிற்கிறேன். அவருக்கு ஃபோன் வந்தோடனே எல்லாரும் அப்படி திரும்பி பார்க்காங்க. பயங்கர சவுண்டு, அவ்வளோ சவுண்டாக வச்சுருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம்தான்.
ஒரு கிறிஸ்தவ மனிதன் அப்படின்னு அடையாளம் கட்டினாங்க. உடனே ஃபோன் வந்து ரிங் ஆகிட்டு இருக்கு, எடுத்துட்டாரு. எடுத்தோடனே எல்லாரும் அப்படி பார்த்தோடனே அவர் எடுத்துட்டு ஆன் பண்ணிட்டு அங்கேருந்து கேட்குறாங்க போலுக்கு, எங்கே வந்துக்கிட்டு இருக்கிய என்ன அதுன்னு. அவர் சொல்றாரு, நான் சாத்தூர் தாண்டி வந்துக்கிட்டு இருக்கேன்னாரு. எங்கே வந்துக்கிட்டு இருக்கேன்? சாத்தூர் தாண்டி வந்துக்கிட்டு இருக்கேன்னாரு. எல்லாரும் திரும்ப ஒரு நேரம் பார்த்தோம், இன்னும் பஸ்ஸே ஏறலை, பஸ்ஸு மதுரைக்கு வரவே இல்லை. அது எப்போ வரும்னு தெரில, அது எப்போ எடுப்பான்னு தெரில. நீர் சாத்தூர் தாண்டி வந்துட்டேன்னா இவர் கூட இயேசு வருவாரா? உம்முடைய சமூகம் எனக்கு முன் சொல்லுன்னா சொல்லுமா? சொல்லுமா? இப்படித்தான் சின்ன சின்ன காரியத்தில். நேற்று அக்கா என்கிட்ட பேசினாங்க. நான் இப்போ சங்கரங்கோயிலில் ஒரு உபாச கூட்டம் முடிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன். சரியா டவர் கிடைக்கல, பஸ் உள்ளே உட்காந்து தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அக்கா தோத்துறோம் அப்படின்னு பக்கத்தில் இருக்கவங்களாம் பார்த்தாங்க. அப்போ வந்துடுவீங்களா பிரதர் நாளைக்கு? நாங்கள் சரியா கேட்கலக்கா அப்படின்னு சொன்னேன். வந்துடுவேன் அப்படின்னு சொன்னேன். நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், எங்கே இருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். எனக்கு நிறைய அண்ணன்மார் ஃபோன் அடிப்பாங்க. அப்போ கல்டக்குறிச்சியில் ஒரு நாள் ஒரு அண்ணன் அடிச்சுட்டு பிரதர் எங்கே இருக்கியா அப்படின்னாரு. நான் அப்போ சொன்னேன், அண்ணன் உங்கள் ஊரில் பஸ் ஸ்டாண்டில் தான் நிற்கேன் அப்படின்னு தைரியமாக சொன்னேன். உங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டில் நிற்கேன்னாரு. அவர் உடனே சொன்னார், அப்படி திரும்பி பாருங்க, நான் உங்களுக்கு பின்னாடி தான் நிற்கேன்னாரு. அடாடா, திரும்பி பாருங்க, நான் எங்கே நிற்கேன்? உங்களுக்கு பின்னாடி நிற்கேங்காரு. கல்டக்குறிச்சி பஸ் ஸ்டாண்டில் நின்று அவர் எனக்கு அடித்த உடனே இப்போ நான் எடுத்துட்டு ஒருவேளை நான் வீட்டில் இருக்கேன் பரப்பாடியில் நிற்கேன்னா என்ன சொல்லுவார்? ஊழியக்காரர் நல்லா போய் சொல்லுதாரு, அப்படி தானே? நான் கல்டக்குறிச்சி பஸ் ஸ்டாண்டில் நிற்கேன்னொடனே உங்களுக்கு பின்னாடி நான் நிற்க முடியும், உங்களை பார்த்துட்டு தான் அடித்தேன்னாரு. நான் அவரை கவனிக்கவே இல்லை. உடனே அந்த நிச்சய குடி போனார். அப்போ காலங்கள் இன்றைக்கு கர்த்தரை அடையாளப்படுத்துகிற நீங்கள் உண்மையாய் இருக்கும்போது, வாக்குவாதம் இல்லாமல் இருக்கும்போது, பொறாமையாய் இல்லாமல் இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை கரம் பிடித்து வழி நடத்துவார். அல்லேலூயா. இன்றைக்கு வாழ்க்கையில் பொறாமை ரொம்ப ஆயிற்று. வீட்டுக்கு வீடு பொறாமை, ஒருவேளை சபைகளில் பொறாமை, குடும்பத்தில் பொறாமை, வேலை பார்க்குற இடத்துல பொறாமை, வாக்குவாதத்துக்கு பஞ்சமே இல்லை. நான் ஒரு வார்த்தை பேசுனா 2 வார்த்தை பேசுவேன். இப்படிப்பட்ட உலகத்தில் வந்துட்டோம். ஆண்டவர் சொல்றார், இதெல்லாம் இறக்கி வச்சாதான், இதெல்லாம் விட்டு வச்சாதான் ஆண்டவர் நம்மளை கரம் பிடித்து வழி நடத்துவார். அந்த வழிநடத்தல் எப்படிப்பட்ட வழிநடத்தலாக இருக்கும்? நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல என்றைக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும். அல்லேலூயா. முழங்கால் படியிட்டு ஆண்டுடைய சமூகத்திலே, ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நல்ல வேளையிலே ஆண்டவர் எங்களோடு கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். யாரை நடத்துவார்? கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்களை ஆண்டவர் நடத்துவார். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற தேவ பிள்ளைகளை நடத்துவார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், அப்பொழுது ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பீர்கள் என்று சொன்ன ஆண்டவர். கர்த்தருடைய பாதத்தில் நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு காத்திருக்கிறோமோ ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் அவர் வந்து அற்புதமாய் அதிசயமாய் வழி நடத்துவார். ஆண்டவர் யாரை வழி நடத்துவார்? கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களை. ஒருவேளை சூழ்நிலை நமக்கு ஜெபிப்பதற்கு சாதகமாய் இல்லை என்று சொன்னாலும், சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் நமக்கு ஜெபிக்க முடியாதபடி இருந்தாலும், அன்றைக்கு தானியேலுடைய வாழ்க்கையிலே அவனுடைய வாழ்க்கை நெருக்கப்பட்ட நேரத்தில் 3 முறை ஜெபித்ததினாலே அவனுடைய காரியத்தை கர்த்தர் ஜெயமாய் மாற்றி கொடுத்தார். யாருடைய வாழ்க்கையை ஆண்டவர் நடத்துவார்? யார் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிறார்களோ, வேத வசனங்களை வாசிக்கிறார்களோ, யார் வேத வசனங்களை தியானிக்கிறார்களோ, யார் வேத வசனங்களை ஆராய்ச்சி செய்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் நித்தமும் வழி நடத்துவார். எப்படிப்பட்ட வழி நடத்துவார்? அவர்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல ஆண்டவர் வழி நடத்துவார். யாரை ஆண்டவர் வழி நடத்துவார்? சிலுவையை எடுத்துக்கொண்டு ஆண்டவர் விரும்புகிற ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, மாமிசத்திலே உண்மையான வாழ்க்கை, வார்த்தையிலே உண்மையான வாழ்க்கை, வாழ்க்கையிலே உண்மையான வாழ்க்கை, கோபம் இல்லாதபடி, கபடு இல்லாதபடி, பாவம் இல்லாதபடி, பொய் இல்லாதபடி, வாக்குவாதம் இல்லாதபடி, சண்டை இல்லாதபடி, எரிச்சல் இல்லாதபடி, ஆண்டவரே நான் ஒரு பரிசுத்தவாட்டியாய், நான் ஒரு பரிசுத்தவானாய் வந்திருக்கிறேன், என்னை கரம் பிடித்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறவர்களை ஆண்டவர் அனுதினமும் கரம் பிடித்து, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அப்பொழுதுதான் கர்த்தர் எனக்கு மேய்ப்பராயிருப்பார், அப்பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே குறைவே இருக்காது, நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். ஆண்டவரே, இந்த நாட்களிலே அருமையான இந்த ஆலயத்திலே நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த 2வது மாதத்தில் இருக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து வர இருக்கிற 10 மாதங்களும் கர்த்தர் எங்களை வழி நடத்துவதற்கு நான் ஒரு காத்திருக்கிற பிள்ளையாய், நான் ஒரு ஜெபிக்கிற பிள்ளையாய், நான் ஒரு வேதத்தை வாசிக்கிற பிள்ளையாய், நான் ஒரு பரிசுத்தவாட்டி
ஆண்டவரே என்னிடத்தில் பாவ சிந்தனைகள் இல்லாதபடி என்னையே அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் என்னை மகிமையாய் நடத்துவீங்க. நான் ஒவ்வொரு நாளும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல என்னுடைய வாழ்க்கையை நீங்க மாற்றி தருவதற்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன். சொல்லுகிற பிள்ளைகள் வலது கரத்தை உயர்த்தி நாம் முடிக்க போகிறோம். ஆண்டவரே, நான் காத்திருப்பேன். ஆண்டவரே, இன்னும் அதிகமாய் காத்திருப்பேன். இன்னும் கர்த்தருடைய பாதத்திலே காத்திருப்பேன். கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்பேன். ஒவ்வொரு நாளும் காத்திருந்து ஆண்டவர் எனக்கு தருகிற ஒரு பிரசன்னமாய் இருக்கலாம், ஒரு மகிமையாய் இருக்கலாம், ஒரு வழிநடத்தலாய் இருக்கலாம், எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே என்னுடைய வீட்டிலே அல்லது இப்படிப்பட்ட ஆலயத்திலே ஆண்டவரே ஏதோ ஒரு இடத்துல எனக்கு கிடைக்க நேரத்திலே கர்த்தருக்கென்று நான் காத்திருப்பேன். வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகை போல புது பலன் அடைவார்கள். ஆண்டவரே, நான் உம்முடைய பாதத்திலே காத்திருப்பேன். அப்பா ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறவளாய் மாறுவேன். இதுவரைக்கும் ஜெபம் என்னுடைய வாழ்க்கையிலே குறைவாயிருக்கிறது. ஜெபம் என்னுடைய வாழ்க்கையிலே ரொம்ப ரொம்ப குறைவாயிருக்கிறது. ஜெபிக்காதவன் எவனும் செயல் வீரராய் மாற முடியாது. ஜெபிக்காத எந்த ஆளும் வர இருக்கிற நாட்களிலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் மாற முடியாது. ஐயா, நான் ஜெபிக்கிறவளாய் மாறுவேன். ஆண்டவரே, உம்முடைய வேதத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறேன். ஒருவேளை இன்றைக்கு வேதாகமம் என்னுடைய கரங்களிலே எங்களுடைய தமிழ் மொழியிலே கிடைத்திருக்கிறது. அதை நான் அதிகமாய் வாசிப்பேன். ஐயா, அதிகமாய் தியானிப்பேன். நீர் என்னோடு பேசுகிற உம்முடைய வசனம், நீர் என்னோடு வழி நடத்துகிற உம்முடைய வசனம், நீர் எனக்கு தைரியப்படுத்துகிற உம்முடைய வசனம், நீர் எனக்கு ஆறுதல் கொடுக்கிற உம்முடைய வசனம், நீர் எனக்கு ஆதரவாய் இருக்கிற உம்முடைய வசனம், அது எனக்கு வேண்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் அது வேண்டும். ஆண்டவரே, அதே போல என்னை பரிசுத்தத்திற்கு நேராக, சிலுவைக்கு நேராக விட்டு கொடுக்கிறேன். ஆண்டவரே, சிலுவையிலே சிந்தப்பட்ட இரத்தத்தினாலே ஒருவேளை என்னிடத்திலே நீங்கள் எதிர்பார்க்கிற ஆண்டவரே கோப சிந்தனை இருக்கலாம், பாவ சிந்தனை இருக்கலாம், வாக்குவாதம் இருக்கலாம், எரிச்சல் இருக்கலாம், என்னிடத்தில் இன்னும் தேவையில்லாத பொறாமைகள், வாக்குவாதங்கள், ஆண்டவரை சண்டைகள், மார்க்க பேதங்கள், இவையெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில இருக்கலாம். ஐயா, இதையெல்லாம் நான் சிலுவையிலே அறைந்து விட்டு ஒரு புதிய மனுஷியாய், ஒரு பரிசுத்தவாட்டியாய், ஒரு பரிசுத்தமானாய் ஆண்டவரே நான் வருகிறேன். ஐயா, ஆண்டவர் சொன்ன வார்த்தை, கிறிஸ்துவை உடையவர்கள் சிலுவையையும் சிலுவையிலே தன்னுடைய மாமிசத்தையும் அதே சமயத்தில் உலகத்திற்குண்டான எல்லாவற்றையும் அடித்து விட்டார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே என்னை ஒட்டுக் கொடுக்கிறேன். இனி என்னுடைய வாழ்க்கையிலே என் ஆண்டவர் முன் செல்ல வேண்டும், நான் அவருக்கு பின்னாய் செல்ல வேண்டும். எந்த காரியமும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்காதபடி, கிறிஸ்துவின் ஐக்கியத்திலிருந்து என்னை பிரிக்காதபடி, கிறிஸ்துவின் நன்மையிலிருந்து பிரிக்காதபடி, எனக்குள்ளாய் இப்படிப்பட்டு வேர் பெற்றிருக்கிற எந்த பாவமும் என்னை நெருங்க முடியாதபடி என்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன். ஐயா, என்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன். சிலுவையே முன்னால் உலகமே பின்னால், சிலுவையே முன்னால் உலகமே பின்னால், இயேசு சிந்தின இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்தின இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசுவின் பின்னா நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன், இயேசுவின் பின்னா நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஆமாண்டவரே, இந்த நாளிலே தந்திருக்கிற நல்ல வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல இருப்பாய் என்று சொன்ன வாக்குத்தத்தம் எல்லா குடும்பத்திலும் கர்த்தர் நிறைவேற்றி ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.